Right. Good evening, everyone. SAS Trading Academy கிரிப்டோகரன்சி கோர்ஸ் 6வது பேஜிட இரண்டாவது ப்ரீ செஷன் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு முதலாவது ப்ரீ செஷன் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் புதன்கிழமை 8ஆம் தேதி. அந்த ப்ரீ செஷனில் கிரிப்டோகரன்சி சம்பந்தமான இன்ட்ரடக்ஷன், அதே போல் என்னை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன், ஓகே, அதே போல் SAS ட்ரேடிங் அகாடமி பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன், அதே போல் கிரிப்டோ கரன்சி சம்பந்தமான ஒரு பேசிக்லேருந்து என்னென்ன விடயங்கள், கிரிப்டோ கரன்சி கோயின்ஸ் என்னென்ன மாதிரி இருக்குது, கோர்ஸ் பற்றின டீட்டெயில், அப்படி எல்லாம் முழுமையாக முதலாவது செஷனில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கு இரண்டாவது ப்ரீ செஷனுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் SAS ட்ரேடிங் அகாடமி சார்பாக வரவேற்கிறேன். அதே போல் முதலாவது ப்ரீ செஷனை யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து SAS ட்ரேடிங் அகாடமி காமன் வாட்ஸ்அப் குரூப்பில் முதலாவது செஷனுக்கான ரெக்கார்டிங் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். உங்களுக்கு பப்ளிக்காக எல்லாருக்குமே அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். SAS ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலில் போய் உங்களுக்கு பார்க்கலாம் முதலாவது ப்ரீ செஷனுக்கான ரெக்கார்டிங். ஓகே, ஸோ இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை நான் சொல்லிட்டு அப்படியே நம்மளுடைய செஷனுக்குள்ளே போகலாம். SAS ட்ரேடிங் அகாடமியோட இந்த கிரிப்டோ கரன்சி கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக 6 வீக்ஸ் நடக்கும். ஓகே, டோட்டலாக 6 வீக்ஸ் நடக்கும். ஒவ்வொரு நாளுமே நாம் இந்த செஷன்களில் பார்க்குற விடயங்கள் எல்லாமே புதிய புதிய விடயங்களாக தான் இருக்கும். இப்போ இந்த முதலாவது வீக்கில் 3 செஷனுமே ஃப்ரீ செஷன். அப்போ முதலாவது கிளாஸில் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இன்றைக்கான வகுப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் செயின், பிட்காயின் ஆல்விங், மைனிங், அந்த மாதிரி விடயங்கள் இன்றைக்கு பார்க்கப்படும். மூன்றாவது செஷன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்னு சொல்லக்கூடிய விடயங்கள் பார்க்கப்படும். இது ப்ரீ செஷனாக இருந்தாலும் இந்த 3 செஷன்லையும் முக்கியமான பல விடயங்கள் நாம் பார்ப்போம். அப்படி இரண்டாவது வீக் ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட கண்டினியூவாக தான் கிளாஸ் எல்லாம் போய்கொண்டு இருக்கும். ஓகே, ஆகவே ஒரு கிளாஸ் யாராவது மிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த ரெக்கார்டிங் கண்டிப்பாக இருக்கும். அந்த ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு அப்டேட் ஆகிட்டு தான் அடுத்த செஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அந்த மாதிரி டோட்டலாக 18 செஷன்ஸ் நடக்கும். ஓகே, டோட்டலாக 18 செஷன்ஸ் நடக்கும், கண்டினியூவாக நடக்கும். இதே மாதிரி வெனிஸ்டே, சாட்டர்டே, சண்டே 7:30 to 9:30 நடக்கும். ஆகவே எல்லா செஷனும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு கிரிப்டோ கரன்சி சம்பந்தமான எல்லா விடயங்களும் முறையாக உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஓகே, இன்றைக்கான செஷன் ஆரம்பிக்கும் முன் இன்னும் ஒரு விடயம். நேற்றைய BTC மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி ஃபீல்டில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், அல்லது புதியவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு நெகட்டிவான விடயம் ஒன்று நடைபெற்றது. என்னன்னு கேட்டால் மார்க்கெட் 1,22,000 இருந்து 1,02,000 வரைக்கும், ஓகே, 1,02,000 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கிராஷ் ஒன்று நடந்துச்சு கிரிப்டோ கரன்சியில், BTCயில். இது BTCயை மட்டும் எஃபெக்ட் பண்ணல, BTCயோட டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஆல்ட் கோயின், மற்ற எல்லா கோயின்களும் நேற்று எல்லா மார்க்கெட்டும் அடிபட்டிருக்கும். ஆகவே இதெல்லாம் நம்மளுடைய SAS ட்ரேடிங் அகாடமி டெலிகிராம் கம்யூனிட்டியில் நாங்கள் அப்டேட் ஆல்ரெடி பண்ணி இப்போ 2-3 நாளாகவே கதைச்சு கொண்டு இருந்தது. கண்டினியூவாக மார்க்கெட் பீரிஸ் பக்கம் வாய்ப்பு இருக்குது, கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, டவுன் டவுன் டவுன்னு சொல்லி அதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி மார்க்கெட் டவுன் ஆகுனுச்சு. பட் யாருமே எதிர்பார்க்கல இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு மார்க்கெட் டவுன் ஆகும்னு சொல்லி. ஆகவே மிகப்பெரிய கிராஷ். இந்த மாதிரியான கிராஷ்ல இருந்து எப்படி தப்புறது, அந்த வழிகள் எல்லாமே SAS ட்ரேடிங் அகாடமியில் ப்ராப்பராக கைட் பண்ணப்படும். ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் எல்லாம் ப்ராப்பராக கைட் பண்ணப்படும். ரைட், இன்றைக்கான செஷன் பிளாக் செயின். ரைட், பிளாக் செயின் அப்படின்னா என்னான்னு பார்க்கும் பொழுது இப்போ வளமையா கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்குள்ள ஒருத்தர் வாராருன்னு சொன்னால் அவர் இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் படிக்க மாட்டார், அவர் தெரிந்து கொள்ள விரும்பவும் மாட்டாங்க. ஓகே, ஒரு புதிய ஒருத்தர் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி விடயங்கள்லாம் விரும்ப மாட்டாங்க, படிக்கவும் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு டிரெக்டாக வேணும் இந்த ஸ்போர்ட் ட்ரேடிங்கும் அல்லது ஃபியூச்சர் ட்ரேடிங்கும். இது ரெண்டை தான் மெயினாக அவங்க பார்ப்பாங்க. இதை எப்படியாவது லேர்ன் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே எப்படியாவது என்டர் ஆகி ட்ரேட் எடுக்கத்தான் பார்ப்பாங்க. அது ப்ராஃபிட்டில் முடியுதா லாஸில் முடியுதா அது இல்லை, அவங்களுக்கு ட்ரேட் எடுத்தாகணும். பட் நம்மளுடைய அகாடமியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி டிரெக்டாக ஸ்போர்ட் ஃபியூச்சர் ட்ரேடிங்கு போகிறது இல்லை. ஒரு கிரிப்டோ கரன்சின்னு சொன்னால்
அது எதை பேஸ் பண்ணிருக்கு, இந்த கிரிப்டோ கரன்சி எதன் மூலமா ரன் ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டா இந்த பிளாக் செயின். ஆகவே கிரிப்டோ கரன்சினா என்னன்னு சொல்லி முதலாவது கிளாஸ்ல நாம தெரிஞ்சு கொண்டு இந்த கிரிப்டோ கரன்சி எதன் மூலமா ரன் ஆகுது அதை பார்க்கறதுக்கு இந்த பிளாக் செயின்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ளணும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு மனிதன் அவருக்கு எப்படி உயிர் ரொம்ப முக்கியமோ அந்த உயிர் இருந்தால்தான் அவர் மனிதர். ஓகே, அதே போலதான் ஒரு கிரிப்டோ கரன்சிக்கு பிளாக் செயின் சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருந்தாதான் அது ரன் ஆகும். இந்த பிளாக் செயின் இல்லைன்னு சொன்னா கிரிப்டோ கரன்சிங்கிற ஒரு விடயமே இல்லாமல் போயிடும். கிரிப்டோ கரன்சி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ரைட். இப்போ இந்த கிரிப்டோ கரன்சியையும் ஏன் பிளாக் செயினோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னு கேட்டா அதுக்கு முதல்ல இந்த கிரிப்டோ கரன்சி பற்றின ஒரு விடயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கிரிப்டோ கரன்சின்னு சொல்றது இந்த பாருங்க இந்த சார்ட்ல. ஓகே, இது வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன்ல நாம பார்த்தது. முதலாவது செஷன்ல ஒரு கிரிப்டோ கரன்சி நம்ம எதை சொல்லுவோம்னு கேட்டா காசு. அது பிட்காயினா இருக்கலாம், எத்தீரியமா இருக்கலாம், சொலோனாவா இருக்கலாம், டொஜி, எந்த ஒரு கொயினாவும் இருக்கலாம், எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியாகவும் இருக்கலாம். பட் பேசிக்கா அது வந்து ஒரு காசு, மணின்னு சொல்லி சொல்லுவோம். ஆரம்பத்தில் பண்டமாற்று முறை, கோல்டு, கொயின், பேப்பர் மணி, பிளாஸ்டிக் கார்டு, எலக்ட்ரானிக் மணி. இப்போ நம்ம மொபைல் எப்பெல்லாம் யூஸ் பண்றோம் அதெல்லாம் காசை டிரான்சாக்ஷன் பண்றதுக்கான ஒரு வழிகள் தான். ஒரு காசை தான் அதில் நம்ம டிரான்சாக்ஷன் செய்யறோம். அதே போல தான் இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்றதும் ஒரு வகையான காசு. உங்களுக்கு பிளாக் செயின் விளங்கணும் என்று சொன்னா முதலாவது கிரிப்டோ கரன்சியை காசுன்னு சொல்லி ஒத்துக்கொள்ளுங்க. காசுக்கு பதிலாக தான் இந்த கிரிப்டோ கரன்சி இப்போ மார்க்கெட்டுக்குள்ள இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கான காரணம் கிரிப்டோ கரன்சி. அது ஒரு காசு, காசா தொழிற்படுது, மணியா தொழிற்படுது. அப்ப இந்த கிரிப்டோ கரன்சியை நாம இன்னொருத்தருக்கு அனுப்பணும் என்று சொன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்ப நாம ஜப்னா இப்ப கொழும்புல இருக்கோம்னு சொல்லுவோம். ஓகே, கொழும்புல இருந்து ஜப்னாவில் இருக்க ஒரு நபருக்கு நாம இந்த கிரிப்டோ கரன்சியை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு ஒரு பாதை தேவை, அதுக்கு ஒரு ரூட் தேவை. ஓகே, அந்த ரூட் யாருன்னு கேட்டா அவருதான் இந்த பிளாக் செயின் சொல்றது. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு கிரிப்டோ கரன்சியை ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு நகர்த்தணும், அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் என்று சொன்னா, அல்லது நாம ரிசீவ் பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னா அதுக்கான ஒரு மார்க்கம், ஓகே, ஒரு வழி ஒன்று இருக்கணும், ஒரு பாதை. அந்த பாதையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டா இந்த பிளாக் செயின் என்று சொல்லுவோம். இந்த பிளாக் செயின் சொல்லக்கூடிய இந்த பாதை இல்லைன்னு சொன்னா, இப்போ எக்ஸாம்பிள் கிரிப்டோ கரன்சியில் பிடிசி எடுப்புமே. பிடிசினா உங்களுக்கு தெரியும், பிட்காயின். பிட்காயினை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க அனுப்பணும்னு சொன்னா வேற எந்த ஒரு வழியும் கிடையாது அனுப்புறதுக்கு. வேற எந்த ஒரு ரூட்டும் கிடையாது அனுப்புறதுக்கு. ஒரே வழி, ஒரே ரூட் தான் இருக்கு. அவர் தான் பிளாக் செயின். அது தான், இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முதல் ஒரு சின்ன வீடியோ ஒன்று நான் ப்ளே பண்றேன். இது முதலாவது செஷனை நான் ப்ளே பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டேன். அதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியை பணம் என்று சொல்லி நீங்க ஒத்துக்கொள்றதுக்கு முதலாவது இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம செஷன் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, சவுண்ட் வரலன்னு சொல்றீங்க.
யாருக்காவது வீடியோட சவுண்ட் இஷ்யூ ஒன்று இருக்கா? நான் கதைக்கிற சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா? ப்ளீஸ், எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு, அதான் கேட்குறேன். வீடியோட சவுண்ட் கேட்குதா? ரைட், வீடியோட சவுண்ட் கேட்குதா? ஸோ ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு கேட்கலன்னு சொல்லி. பட் வீடியோட சவுண்ட் நார்மலாக எல்லாருக்கும் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எது இஷ்யூன்னு தெரியல, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. யாருக்காவது அப்படி எகெயின் சவுண்ட் விளங்காமல் இருந்தால் ப்ளீஸ் எனக்கு எகெயின் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட், ரைட். அதாவது இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், பணத்திட அடுத்தடுத்த வளர்ச்சியை சொல்றாங்க. எல்லா காலகட்டத்திலையும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி கொண்டிருக்கோம். பட் ஃபியூச்சரில் இப்போ இன்றைக்கு நாம் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுறோம். பட் ஃபியூச்சரில் இந்த கிரிப்டோ கரன்சிக்கு மாற்றீடாக இன்னும் ஒரு கரன்சி ஏதோ ஒன்று வரலாம் காசுக்கு பதிலாக. அது ஃபியூச்சரில் வரப்போகுது. அது வந்தால் அதுவும் டெக்னாலஜியோட இணைந்து வரக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கணும். ஒரு நல்ல விஷயம் நல்ல வழியில் வந்துச்சுன்னு சொன்னால் அதையும் நம்ம யூஸ் பண்ண பழகி கொள்ளணும். ஓகே, எதையுமே மறுக்கக்கூடாது, இந்த கிரிப்டோ கரன்சியை மறுக்கக்கூடாது. ஓகே, ரைட். அப்போ இந்த பணம் வந்து நீங்கள் முதலாவது ஒற்றுக்கொள்ளணும். ரைட், அடுத்து நான் உங்களுக்கு கதைக்கும் போது இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி கோயின்ஸுகளை பற்றி கதைச்சிருந்தேன். அதாவது பிட் கோயின் இருக்கு, ஆல்ட் கோயின் இருக்கு, ஸ்டேபிள் கோயின், இந்த மாதிரியான கோயின்கள் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ இந்த பிளாக் செயின்னு சொல்லும் போது இந்த பிளாக் செயினை நம்ம எப்படி சொல்லலாம் என்று கேட்டால், இந்த ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சியையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிட்காயினை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும்னு சொன்னால் ஒரு பிளாக் செயின் தேவை. இது எத்தீரியம் கோயின். ஓகே, எத்தீரியம் சொல்லுவோம் இந்த கோயினை. இந்த எத்தீரியம் கோயினை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும்னு சொன்னால் பிளாக் செயின் தேவை. இந்த பிஎன்பின்னு சொல்லுவோம், பைனான்ஸ் கோயின். இந்த கோயினை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும்னா பிளாக் செயின் தேவை. இதே போல எந்த ஒரு கோயினையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும்னு சொன்னா பிளாக் செயின் தேவை. இந்த பிளாக் செயின் ஒரு பிரதான தொழிற்பாடு, அதோட பிரதான வேலை என்னன்னு கேட்டா, இப்போ ஒவ்வொரு நேரமும் இப்போ நம்ம கதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் எங்கேயோ நடந்து கொண்டு தான் இருக்கும். அது இலங்கையில் நடக்கலாம், ஃபாரின்ல நடக்கலாம், ஏதோ ஒரு நாட்டில் ஒருத்தர் இந்த நேரத்தில் ஷேர் பண்ணி கொண்டே தான் இருப்பார், டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டே தான் இருப்பாங்க. இப்படி டிரான்சாக்ஷன் பண்ணுற எல்லா விடயங்களையும் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த பிளாக் செயின் காணப்படும். இப்போ நம்ம என்னைக்கோ ஒரு வருடத்தில் ரெக்கார்ட் ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம செய்திருந்தோம்னு சொன்னோமா, அந்த டிரான்சாக்ஷனை போய் நமக்கு பிளாக் செயினில் லைவாக பார்க்கலாம், தேடி பார்க்கலாம். நான் அந்த லைவா ஒரு பிளாக் செயின் ரன் ஆகிறதையும் நான் உங்களுக்கு இன்றைக்கு காட்டுவேன். அதே போல் நம்மளுடைய டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் எப்படி பிளாக் செயினில் போய் சர்ச் பண்ணி பார்க்கறது எல்லாம் இன்றைக்கான கிளாஸில் நடக்கும். ஆரம்பம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்கு. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி இறுதி வரை கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பிளாக் செயின் சம்பந்தமான முழுமையான விடயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஆகவே இந்த கிரிப்டோ கரன்சியில் டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணி வைத்திருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் பிளாக் செயின் காணப்படும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், நமக்கு பேங்க்ல ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். ஓகே, அல்லது கரண்ட் அக்கௌண்ட் ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். இப்போ நார்மலாக சேவிங் அக்கௌண்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுப்போம். இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் பல டிரான்சாக்ஷன் செய்வீங்க. ஒரு ஆளுக்கு சென்ட் பண்ணுவீங்க, வித்ட்ரால் பண்ணுவீங்க, டிபாசிட் பண்ணுவீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். அல்லது ஏடிஎம்ல வித்ட்ரால் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன அமௌண்ட் ஒன்று ஃபீ ஒன்று வெட்டுப்படும், டிரான்சாக்ஷன் ஃபீ. இப்போ இந்த மாதிரியான எல்லா டிரான்சாக்ஷனும் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சேவிங் புக் ஒன்று இருக்கும் தானே. அதாவது ஆரம்பத்தில் சேவிங் புக், இப்போ எல்லாம் நம்ம ஆன்லைன்லேயே பார்த்து கொள்கிறோம். பட் அந்த சேவிங் புக் ஒன்று இருக்கும் தானே, அதில் பாருங்க 1 by 1 எல்லாமே ரெக்கார்ட் ஆகியிருக்கும் டிரான்சாக்ஷன் எல்லாம். இதே போல தான் இந்த பிளாக் செயினும் ஒரு டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைத்திருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் லெஜரா தொழிற்படும். லெஜர்னு சொல்றது இந்த மாதிரியான விடயங்களை சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடம். ஆகவே இந்த பிளாக் செயின் ஆக ஜஸ்ட் இப்போதைக்கு பிளாக் செயின் ஒரு பப்ளிக் லெஜர்
டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கக்கூடியதாகவும் ஒரு கிரிப்டோ கரன்சிகளை இன்னும் ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு விடயமாகவும் பார்த்து கொள்ளுங்க. ரைட். இப்போ நான் பிளாக் செயின் சம்பந்தமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஓகே, இப்படி ஒவ்வொரு கோயினுக்குமே தனித்தனியான பிளாக் செயின் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த பிட்காயின் டிரான்சாக்ஷன் செய்யணும்னு சொன்னா இந்த பிட்காயின் சொல்லக்கூடிய இந்த கரன்சிக்கு மட்டும் சொந்தமான ஒரு பிளாக் செயின் இருக்கு. அந்த சொந்தமான பிளாக் செயின்ல தான் இந்த பிட்காயின் டிரான்சாக்ஷன் எல்லாமே நடக்குது. இது கொஞ்சம் கவனமா புரிஞ்சு கொள்ளணும். ஓகே, இதே போல இந்த ஆல்ட் காயின் இருக்கு தானே, ஆல்ட் காயின் நம்ம இதெல்லாம் சொல்றோம். இந்த ஆல்ட் காயின்ல பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து எத்தீரியம் காயின். ஓகே, எத்தீரியம் காயின். இந்த எத்தீரியம் காயினுக்கும் அந்த காயினுக்கும் சொந்தமான ஒரு பிளாக் செயின் இருக்கு. ஓகே, அந்த பிளாக் செயின் மூலமா தான் இந்த எத்தீரியத்தோட காயினை நம்ம அங்கால இங்கால டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த காயின் எல்லாம் நீங்க பிறகு யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, வாலெட் நம்ம எல்லாம் படிப்போம். அந்த நேரத்தில் இந்த காயின் எல்லாம் எப்படி பை பண்றது அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே, ரைட். டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இதுக்கான ஒரு பிளாக் செயின் இருக்கு. அந்த பிளாக் செயின்ல தான் அது வந்து டிரான்சாக்ஷன் எல்லாமே நடக்கும். இதே போல இந்த பைனான்ஸ் சொல்லக்கூடிய அல்லது பிஎன்பின்னு சொல்லக்கூடிய இந்த காயின், இது வந்து பைனான்ஸ்ட காயின் உண்டு. இந்த காயினுக்கும் அவங்களுக்குன்னு சொல்லி சொந்தமா ஒரு பிளாக் செயின் இருக்கு. அந்த பிளாக் செயின்ல தான் அவங்க வந்து டிரான்சாக்ஷன் எல்லாம் செய்யறாங்க. அதே போல சோலோனான்னு சொல்லக்கூடிய இந்த காயினுக்கும் சொந்தமா ஒரு பிளாக் செயின் இருக்கு. அதாவது அவங்களுடைய சொந்த ரூட்ல சொந்த பாதையில தான் அவங்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லாம் செய்யறாங்க. இந்த பிடிசி போய் எத்தீரியத்துல பிளாக் செயின்ல டிரான்சாக்ஷன் நடக்கிறது அந்த விளையாட்டு இல்லை. எத்தீரியம் போய் பிஎன்பிட பிளாக் செயின்ல டிரான்சாக்ஷன் செய்யறது அப்படி இல்லை, அப்படி செய்யறது இல்லை. அந்தந்த கோயினுக்கும் சொந்தமான பிளாக் செயின் இருக்கும். அந்த பிளாக் செயின்ல தான் அவங்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே நடக்கும். இந்த ட்ரோனா இருக்கலாம், டொஜி கோயினா இருக்கலாம், இவங்க எல்லாத்துக்குமே சொந்தமான பிளாக் செயின் இருக்கு. இப்ப இதே போல இந்த கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்டேபிள் காயின் ஒரு சில காயின்கள் இருக்கு. டெதர் காயின், இது வந்து யூஎஸ்டிடின்னு சொல்லுவோம். டெதர் காயின் இதை பியூஎஸ்டின்னு சொல்லுவோம். பைனான்ஸ்ட ஒரு ஸ்டேபிள் காயின். இது யூஎஸ்டிசின்னு சொல்லுவோம். ஓகே, இதுவும் ஒரு கிரிப்டோ கரன்சி தான். ஆனா இந்த மாதிரி கரன்சிகளை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இப்ப இந்த யூஎஸ்டிடியை யூஎஸ்டிடி இவர் இந்த காயினை யூஎஸ்டிடின்னு சொல்லுவோம். இந்த கோயினை ஓரிடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு நீங்க அனுப்பணும் என்று சொன்னா இந்த யூஎஸ்டிடிக்கு சொந்தமான பிளாக் செயின் இல்லை. இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, இந்த யூஎஸ்டிடிக்கு சொல்லி சொந்தமான பிளாக் செயின் இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த கோயினுக்கு சொந்தமான பிளாக் செயின் இல்லைன்னு சொன்னா இந்த கோயினை இந்த கிரிப்டோ கரன்சியை எப்படி நம்ம ஒருத்தர்ல இருந்து இன்னும் ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது? ஒரு டவுட் ஒன்று உங்களுக்கு வரணும். ஓகே, ரைட். அதே போல இந்த பியூஎஸ்டி இருக்கு தானே, இந்த கோயின், இந்த பர்டிகுலர் கோயின். ஓகே, இந்த கோயினுக்குன்னு ஸ்பெசிபிக்கான ஒரு பிளாக் செயின் கிடையாது. அதே போல இந்த கோயினுக்குன்னு சொல்லி ஸ்பெசிபிக்கான பிளாக் செயின் கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஸ்டேபிள் கோயின் சொல்றதால மட்டும் நீங்க நினைக்க வேணாம் இந்த ஸ்பெசிபிக்கான கோயின்களுக்கு பிளாக் செயின் இல்லைன்னு சொல்லி. நார்மலா நம்ம கிரிப்டோ கரன்சி கோயின்களை எங்க பார்க்கலாம்னு கேட்டா நான் முதலாவது செஷன்ல உங்களுக்கு லைட்டா அதை பத்தி கதைச்சிருப்பேன். அதாவது கோயின் மார்க்கெட் கேப்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகே, சர்ச் பண்ணி பாருங்க, கோயின் மார்க்கெட் கேப். இந்த கோயின் மார்க்கெட் கேப்ல இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரிப்டோ கரன்சியையும் நமக்கு பார்த்து கொள்ள முடியும். இந்த பாருங்க, 1 by 1 எல்லா கிரிப்டோ கரன்சியும் இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு 1000க்கு மேற்பட்ட கிரிப்டோ கரன்சி இந்த உலகத்துல இருக்கு, நிறைய இருக்கு. டெய்லி ஒவ்வொரு புதிய புதிய கரன்சியா லான்ச் பண்ணி கொண்டே தான் இருப்பாங்க. இப்படியே போக 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 இங்க பாருங்க 96 பேஜஸ் இருக்கு இதுல. அது எல்லாமே கிரிப்டோ கரன்சி தான். இதுல 100, அப்ப 96ல 100 சொல்லி சொன்னா 9600 கோயின்ஸ் இந்த இடத்துல மட்டும் இருக்கு. அப்ப இந்த எல்லா கிரிப்டோ கரன்சிக்கும் இந்த இடத்துல இருக்கு பாருங்க 9600 கிரிப்டோ கரன்சி இருக்கு இந்த கோயின் மார்க்கெட் கேப்ல. இப்போதைக்கு இந்த எல்லா கோயினுக்குமே பிளாக் செயின் இருக்குதான்னு கேட்டா கிடையாது, சொந்தமான பிளாக் செயின் கிடையாது. ஆனா ஒரு சில கோயின்களுக்கு கண்டிப்பா சொந்தமான பிளாக் செயின் இருக்கு. ரைட், இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் கதைக்க போறோம். எந்த கோயினுக்கு
சொந்தமான பிளாக் செயின் இருக்குதோ, சொந்தமான பிளாக் செயின் இருக்குதோ அந்த கொயின் எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம், அதுக்கு நேம் கொயின்னு சொல்லி சொல்லுவோம். எல்லாத்தையும் நம்ம கொயின் கொயின் தான் சொல்லுவோம். ஆனா ஒரு டிஃபரெண்ட்டை புரிஞ்சு கொள்ளுங்க. சொந்தமான பிளாக் செயின் இருந்தா மட்டும்தான் அது கொயின், கிரிப்டோ கரன்சி கொயின்னு சொல்லி சொல்லுவோம். எந்த எந்த கொயினுக்கு சொந்தமான பிளாக் செயின் அதுகளுக்கு இல்லையோ அதுகளை நம்ம கொயின்னு சொல்ல மாட்டோம், டோக்கன் சொல்லி சொல்லுவோம். இந்த வேர்டை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. பட் நம்ம கொமனா எல்லாத்தையும் கொயின் 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 அப்படிதான் கதைப்போம். அதுல எந்த பிழையும் இல்லை, நீங்க கொயின்னு தாராளமா கதைக்கலாம். பட் இந்த டிஃபரெண்ட்டை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு கரன்சிக்கு சொந்தமான பிளாக் செயின் இருந்தா மட்டும்தான் அது கொயின். அதுக்கு சொந்தமான பிளாக் செயின் இல்லைன்னு சொன்னா அது நம்ம டோக்கன் சொல்லி அதுக்கு ஒரு யுனிக்கான நேம் ஒன்று இருக்கு, அதுதான் டோக்கன். அப்ப சொந்தமான பிளாக் செயின் இந்த டோக்கன்களுக்கு இல்லைன்னு சொன்னா இந்த டோக்கனுங்களை எப்படி ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு அனுப்புறது? ஒரு டவுட் ஒன்று வரும், ரைட்? இந்த இடத்துல தான் இந்த மாதிரி சொந்தமான பிளாக் செயின் இல்லாத டோக்கன் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சொந்தமா பிளாக் செயின் வைத்திருக்கவங்க கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போட்டுக்கொள்வாங்க, ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த எத்தீரியத்தோட பிளாக் செயினை பற்றி கதைப்போம். இப்போ இந்த யூஎஸ்டிடிக்கு இவருக்கு சொந்தமான பிளாக் செயின் இல்லை தானே, அவருக்கு சொந்தமான பாதை இல்லை தானே. இவர் இந்த எத்தீரியத்தோட ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போட்டுக்கொள்வார். எத்தீரியம் என்னுடைய கொயினை நான் இன்னொருத்தருக்கு அனுப்புறதுக்கு எங்கிட்ட பிளாக் செயின் கிடையாது, உங்களுடைய பிளாக் செயினை நான் யூஸ் பண்ணி என்னுடைய கிரிப்டோ கரன்சியை உங்களுடைய பிளாக் செயின் மூலமா இன்னொருத்தருக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எத்தீரியம் பிளாக் செயின் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, எத்தீரியம் கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, யூஎஸ்டிடி தாராளமா நீங்க என்னுடைய பிளாக் செயினை யூஸ் பண்ணி கொள்ளுங்க, என்னுடைய பிளாக் செயின் மூலமா உங்களுடைய கிரிப்டோ கரன்சிகளை உங்களுடைய அந்த கொயினை யூஎஸ்டிடி கொயினை நீங்க யாருக்கு வேணுமாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. ஆனா டிரான்ஸ்ஃபர் பண்ணும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே எனக்கு அந்த பிளாக் செயினுக்கான ஃபீயை மட்டும் ஒரு கமிஷனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை, ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போட்டு கொள்ளுவாங்க. அப்ப கொயின்ஸ் சொல்றது பிளாக் செயின் இருக்கிறவங்க தான் கொயின், பிளாக் செயின் இல்லாதவங்க டோக்கன். பிளாக் செயின் இல்லாத டோக்கன் எல்லாமே எப்படி ரன் ஆகுதுன்னு கேட்டா, ஆல்ரெடி பிளாக் செயின் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த கம்பெனி கிட்ட அல்லது அந்த கோயின்கள்ட்ட இருந்து இவங்க கான்ட்ராக்ட் அடிப்படையில் வாங்கி அவங்களுடைய பிளாக் செயின்ல இவங்களுடைய கோயினை செலுத்தி டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணி கொள்றாங்க. ஆகவே இந்த பாயிண்ட் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும். இப்படி சொந்தமான பிளாக் செயின் இல்லாட்டியும் நம்மளுடைய கிரிப்டோ கரன்சிகளை டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு இப்படி கான்ட்ராக்ட் அடிப்படையில் வாங்கி ஒரு டோக்கனை உருவாக்க முடியுங்கிற ஒரு வழி இருக்கிறதால தான் இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளுமே புதிய புதிய கிரிப்டோ கரன்சி டோக்கன் சொல்லி எந்த நாளுமே லான்ச் பண்ணி கொண்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயங்கிறதால தான் இப்படி ஒரு பிளாக் செயின் வேறொருத்தரோட பிளாக் செயின் இல்லாம சொந்தமா தான் நீங்க பிளாக் செயின் உருவாக்கி நீங்க சொந்தமா தான் உங்களுடைய கோயினை டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னா நிறைய கோயின்கள் உள்ளு மார்க்கெட்டுக்குள்ள வராது. இன்னைக்கு நாம நினைச்சா கூட நமக்கு தேவைன்னு சொன்னா இந்த எத்தீரியம் கம்பெனியோட ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போட்டு ஒரு புதிய டோக்கனை, ஓகே, ஒரு டோக்கனை என்னுடைய பேர்ல அல்லது இப்போ எஸ்ஏஎஸ் சொல்லக்கூடிய எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி பேர்ல கூட ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணலாம். எஸ்ஏஎஸ் டோக்கன் சொல்லி அல்லது எஸ்ஏஎஸ் கோயின் சொல்லி ஒரு டோக்கன் உருவாக்கலாம். உருவாக்கி இந்த எத்தீரியத்தோட பிளாக் செயின்ல போட்டு நமக்கு டிரான்சாக்ஷன் செய்யலாம். இந்த ஒரு காரணம் இருக்கிறதால தான் இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிரிப்டோ கரன்சி வந்து கொண்டே இருக்கு. எத்தனை கிரிப்டோ கரன்சி உள்ளுக்குள்ள வந்தாலும் இந்த பிளாக் செயின் இருக்கக்கூடிய கோயின்களுக்கு எப்பொழுதும் ஒரு டிமாண்ட் அதிகமாகவே இருக்கும். ஓகே, இந்த உண்மையான விடயங்களை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆகவே இவ்வளவு நேரம் கதைச்சதுல ஒரு கொயினுக்கும் ஒரு டோக்கனுக்கும் இடையான டிஃபரெண்ட்டை நான் கதைச்சிருக்கேன். ஆகவே உங்களுக்கு இது விளங்கியிருக்கும். ரைட், இப்ப நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இவங்க எல்லாத்துக்குமே பிளாக் செயின் இருக்குதுன்னு சொல்லி. இப்ப நான் இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தோட கோயின் பிளாக் செயினை பற்றியும் கதைக்க போறது இல்லை. இந்த இடத்துல இந்த பிட்காயினுக்கு சொந்தமான பிட்காயினோட பிளாக் செயினை மட்டும்தான் இன்றைக்கு நான் கதைக்க போறேன்.
இந்த பிட்காயின் பிளாக் செயினை தான் இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு லைவ் பிளாக் செயின் எப்படி இருக்கு, எப்படி ஒரு பிளாக் செயின்ல பிளாக் எல்லாம் உருவாகுது எல்லாம் நான் இன்னைக்கு காட்ட போறேன். ஆகவே இந்த பிளாக் செயின் பிட்காயின் பிளாக் செயினை பற்றி தான் நம்ம கதைக்க போறோம். இது உங்களுக்கு நல்லா விளங்கிருச்சுன்னு சொன்னா இந்த எத்திரியத்தோட பிளாக் செயின் எப்படி ஒர்க் ஆகுது, பிஎன்பியோட பிளாக் செயின் எப்படி ஒர்க் ஆகுது, சொலோனாவோட பிளாக் செயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியா விளங்கிரும். ஒரு விடயத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும், ஒரு சில டிஃபரெண்ட் இருக்கும். அதை உங்களுக்கு பிறகு போக 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 அது பற்றியும் உங்களுக்கான ஒரு விடயத்தை பார்த்து கொள்ள முடியும். ரைட், இப்ப இந்த பிட்காயினோட பிளாக் செயினுக்குள்ள போக போறோம். ஓகே ரைட். இந்த பிட்காயினோட பிளாக் செயினுக்குள்ள போறதுக்கு முன்னாடியும் இன்னும் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அதையும் இந்த இடத்துல கதைச்சிட்டு போறேன். இந்த பிட்காயின் முதலா எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 2008ஆம் ஆண்டு. ஓகே, 2008ஆம் ஆண்டு தான் இதெல்லாம் கதைத்து எல்லாம் ஒயிட் பேப்பர் எல்லாம் லான்ச் பண்ணாங்க சத்தோஷி நாகமோட்டோ. இது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல கதைச்சோம். பட் ஒபிஷியலா 2009 ஜனவரி 3ஆம் தேதி தான் முதலாவது பிட்காயின் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. முதலாவது பிட்காயின். அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று இந்த இடத்துல வரணும். அடே, நம்ம பிட்காயின் சொல்றோம், பிட்காயின் நம்ம டிரான்சாக்சன் எல்லாம் செய்யறோம். இந்த பிட்காயின் எங்க இருக்கு? இந்த பிட்காயின் யாரு வச்சிருக்கா? இந்த பிட்காயின் எப்படி புதுசா வெளியில வருது? எப்படி வந்திருக்கும்? யார் முதலா வெளியில கொண்டு வந்திருப்பாரு? எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? அப்படி கொண்டு வந்தா இந்த உலகத்துல மொத்தமா 21 மில்லியன் பிட்காயின் இருக்குதுன்னு சொல்றாங்க. 21 மில்லியன் பிட்காயின் இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த 21 மில்லியன் பிட்காயின்ல இன்றைக்கு இப்ப நம்ம கதைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயம் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா 19.9 மில்லியன் பிட்காயின் வெளியில வந்துருச்சு. அப்ப இந்த 19.9 மில்லியன் பிட்காயின் எப்படி வெளியில வந்திருக்கும்? இது யாரு வெளியில கொண்டு வாரா? இதுக்கெல்லாம் ஆன்சர் இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப இதுவரைக்கும் 19.9 மில்லியன் வெளியில வந்துருச்சு. இன்னும் இருக்க போறது ஒரு 1.1 அல்லது 2 சம்திங் ஓகே மில்லியன் தான் வர இருக்கு. இந்த பிட்காயின் எப்படி வெளியில வரப்போகுது? ஓகே, இது எல்லாம் இன்றைக்கான விடயத்துல நாம பார்ப்போம். ஆகவே யாரும் லெஃப்ட் ஆகாதீங்க. நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்களா ஜாயின் பண்ணாதீங்களா பிரச்சனை இல்லை, அது நோ இஷ்யூ. பட் இந்த விடயத்தை டீப்பா விளங்கி கொள்ளுங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காரணம், இதெல்லாம் யாரும் டீச் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு அகாடமிலையும் இதை இவ்வளவு டீப்பா உள்ளுக்கு போய் யாரும் டீச் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இதை ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக சரி தெரிந்து கொள்ளுங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ள பயணிக்கிற நீங்க. ஓகே ரைட். இப்ப இந்த 19.9 மில்லியன் எப்படி வெளியில வந்திருக்கும் என்று பார்க்கும்போது இந்த 19.9 மில்லியன்ல 2009 ஜனவரி 3ஆம் தேதி தான் சத்தோஷி நாகமோட்டோ முதலாவது பிட்காயினை வெளியில கொண்டு வராரு. இவர் முதலாவது வெளியில கொண்டு வரும் போது 50 பிட்காயின் முதலா வெளியில வந்துச்சு. ஓகே, இவர் முதலாவது மைன் பண்றாரு. இந்த வேர்டை கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. மைன் பண்றாரு. மைன் மீன் ஒரு தங்கத்தை எப்படி அகழ்ந்து எடுக்கிறாங்களோ, சுரங்கம் அகழ்தல் நம்ம சொல்லுவோம். தங்கத்தை தோண்டி 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 தான் ஒரு குட்டி தங்கம் வெளியில வரும். அதுக்கு ஈக்குவலான ஒரு வேலைப்பாடு நடக்குது இந்த கிரிப்டோ கரன்சி பிளாக் செயினுக்குள்ளேயும். ஒரு பிட்காயின் வெளியில வரணும் என்று சொன்னா அதுக்கு எப்படி தங்கத்தை அகழ்ந்து எடுக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலா இந்த பிட்காயின் இந்த பிளாக் செயின்லையும் மைனிங் சொல்லக்கூடிய ஒரு விடயம் நடந்துதான் பிடிசி வெளியில வருது. ஓகே ரைட். சரி, இப்படி முதலா வெளியில வந்த பிட்காயின் 50 பிடிசி வெளியில வந்துச்சு. ஒரு 9 நாளைக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிட்காயின் முதலாவது டிரான்சாக்சன் எல்லாமே நடந்துச்சு. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ரைட், இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வைத்திருக்கணும், ஒரு பிளாக் செயின் பிட்காயின் பிளாக் செயினை பார்க்க போறோம். பிட்காயின் டோட்டலா எத்தனை இருக்கு? இந்த கேள்விகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க மைண்ட்ல. பிட்காயின் டோட்டலா எத்தனை இருக்கு? 21 மில்லியன் இருக்கு. முதலாவது பிட்காயின் ஜனவரி 3, 2009 இந்த டேட்டை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, வெளியில வந்துச்சு. மொத்தமா 21 மில்லியன் இருக்கு. 21 மில்லியன்ல 19.9 மில்லியன், இதை கொஞ்சம் சரியா பார்த்து கொள்வோம். இதை கோயின் மார்க்கெட் கேப்ல போய் இதை பாருங்க, கோயின் மார்க்கெட் கேப்ல போய் இந்த பிட்காயின் இருக்குது முதலாவது பிட்காயின், இதை கொஞ்சம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் மொத்தம் இப்ப எத்தனை பிட்காயின் வெளியில வந்திருக்குதுன்னு சொல்லி. ஓகே, இதை கொஞ்சம் கிளிக் பண்றேன்.
இதை கிளிக் பண்ணுன்னு சொன்னா இதை பாருங்க, மேக்சிமம் சப்ளை இந்த இடத்துல 21 மில்லியன். இப்ப வெளியில வந்திருக்கக்கூடிய சப்ளை பார்த்தீங்கன்னு சொன்னா இதைத்தான் டோட்டல் சப்ளைன்னு சொல்லுவோம், 19.93. அப்ப நான் எழுதினது ஓகே. 19.93 மில்லியன் பிட்காயின் இப்போதைக்கு வெளியில வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம இப்ப லைவா பார்க்க போறோம். ரைட், ஓகே. இந்த மாதிரி விடயங்களை இப்போதைக்கு மைண்ட்ல வைத்துக் கொள்ளுங்க. இதுக்கான எப்படி வெளியில வருது, இதுக்கான ஆன்சர் எல்லாம் இனி கதைக்க போற விடயத்துக்குள்ள தான் இருக்கு. இப்போ இது உங்களுக்கு விளங்காது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ரைட், முதலாவது ஒரு பிளாக் செயின்ல ஒரு பிளாக் செயின் எப்படி இருக்கும்னு சொன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல கீறேன்னு பாருங்க, இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஓகே, ரைட். ஒரு பிளாக் செயின் எப்படி இருக்கும்னு கேட்டா இப்படிதான் இருக்கும். ஒரு பாக்ஸ் டைப்ல தான் இந்த பிளாக் செயின் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இருங்க, நான் கொஞ்சம் ட்ரா பண்ணி கொள்றேன், பறிஞ்சிட்டு இதுக்கு பற்றி நம்ம கதைப்போம். இதை இப்பதான் இதை பற்றி நம்ம டீப்பா கதைக்க போறோம். ஓகே, ரைட். இதெல்லாம் லைவாவும் காமிப்பேன் உங்களுக்கு, பயப்படாதீங்க. ரைட், முதலாவது ரைட், ஒவ்வொன்றும் நம்ம பிளாக்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்காரு தானே, இந்த சதுர வடிவில். ஓகே, இதை நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டா, இதுதான் ஒரு உண்மையான பிளாக் செயின். ஓகே, ஒரு உண்மையான பிளாக் செயின் இப்படிதான் இருக்கும். இது பிட்காயினோட பிளாக் செயின். ஓகே, ரைட். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிட்காயினோட பிளாக் செயின் தான் இந்த இடத்துல நான் கீறி வைத்திருக்கேன். ஒரு பிளாக் செயின் நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஷேப்ல தான் இருப்பாங்க. அதாவது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒவ்வொரு பிளாக்கா இப்படி ஹெட் ஆகி ஒரு சங்கிலி வடிவில், ஓகே, ஒரு செயின் ஷேப்ல ஒவ்வொரு பிளாக்குமே இப்படி கனெக்ட் ஆகி தான் பிளாக் செயின் ஒன்று ரன் ஆகி கொண்டு இருக்கும். ஓகே, ரைட். இனி சாரி இனி ஒவ்வொரு விடயத்தையும் கொஞ்சம் கவனமா நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த பாருங்க, முதலா சதோஷி நாக்கமோட்டோ ஜனவரி 3ஆம் தேதி தான் முதலாவது பிட்காயினை உருவாக்கினார், வெளியில கொண்டு வந்தார். அவர் எப்ப முதலாவது பிட்காயினை வெளியில கொண்டு வராரோ அந்த நேரம் ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் ஆகி இருக்கும். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் ஆகியிருக்கும். அதுதான் முதலாவது பிளாக். அந்த பிளாக்குக்கு நம்ம சொல்ற நேம் ஜெனசிஸ் பிளாக்னு சொல்லுவோம். ஜெனசிஸ் பிளாக். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பாருங்க, இதை முதலாவது பிளாக்னு நினைச்சு கொள்ளுங்க. இதுதான் முதலாவது பிளாக்னு நினைச்சு கொள்ளுங்க. ஓகே, முதலாவது பிளாக் நினைச்சு கொள்ளுங்க. இந்த முதலாவது பிளாக்ல இது எப்ப, இது பிளாக் செயின், பிட்காயின் பிளாக் செயின் தானே, இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு கேட்டா 3ஆம் தேதி ஜனவரி 3. ஓகே, 3ஆம் தேதி ஜனவரி மாதம் 2009ஆம் ஆண்டு. இந்த டேட்டை கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ரைட், இந்த டேட்ல தான் முதலா ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. அந்த பிளாக்ட நேம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜெனசிஸ் பிளாக்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பிளாக்ட நேம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜெனசிஸ் பிளாக்னு சொல்லுவோம். ரைட், இப்ப இது பிட்காயினோட பிளாக் செயின்ல முதலா பிளாக் செயின் உருவாக்கப்பட்டது 2009 ஜனவரி 3ஆம் தேதி. அந்த நேரம் உருவாக்கப்பட்ட இந்த பிளாக்குக்கான நேம் ஜெனசிஸ் பிளாக்னு சொல்லுவோம். இதே போலதான் ஒரு எத்தீரியத்தோட பிளாக் செயின் ஒன்று கிரியேட் பண்றாங்கன்னு சொல்லுமே, எத்தீரியத்தோட பிளாக் செயின். அப்படி எத்தீரியத்தோட பிளாக் செயினும் இதே ஷேப்ல தான் இருக்கும். இதே மாதிரி தான் பிளாக் எல்லாம் இருக்கும். ஓகே, இந்த எத்தீரியம் கோயின் முதலா உருவாக்கப்பட்ட ஒரு பிளாக் ஒன்று இருக்கும். அந்த பிளாக் எந்த ஒரு பிளாக் செயினா இருக்கலாம், எத்தீரியத்தோட பிளாக் செயினா இருக்கலாம், அல்லது பிஎன்பியோட பிளாக் செயினா இருக்கலாம். எந்த ஒரு கோயினோட பிளாக் செயின்லையும் முதலா உருவாக்கப்படுகின்ற அந்த பிளாக்குக்கான நேம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜெனசிஸ் பிளாக்னு சொல்லுவோம். அது பிட்காயின் பிளாக் செயினாக இருக்கலாம், எத்திரியத்தோட பிளாக் செயினாக இருக்கலாம், பிஎன்பி அல்லது இன்னைக்கு உருவாக்கப்பட்ட ஒரு கோயின் ஒரு பிளாக் செயினாக இருக்கலாம். அதுல முதலா ஒரு பிளாக் இன்றைக்கு கிரியேட் பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த கோயினுக்கு அதுல ஹிஸ்டரியில முதலா உருவாக்கப்பட்ட அந்த பிளாக்கை ஜெனசிஸ் பிளாக்னு சொல்லுவோம். ஆகவே இந்த ஜெனசிஸ் பிளாக்னு சொன்னா முதலா உருவாக்கப்பட்ட பிளாக்.
ரைட். இப்ப இப்படி முதலா சதோஷி நாக்கமோட்டோ 2009 ஜனவரி 3ஆம் தேதி ஒரு பிளாக்கை உருவாக்குற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா அன்னைக்கு தான் முதலாவது பிடிசி இந்த உலகத்துக்கு வெளியில வந்தாரு. அதாவது ஒரு பிளாக் கிரியேட் பண்ணும் போது அந்த நேரம் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இப்படி ஒரு பிளாக் கிரியேட் பண்ணும் போது 50 பிடிசி வெளியில வரும். இது எப்படி வரும்னு கேட்டா இதை தான் மைனிங் சொல்லி சொல்லுவோம். நம்ம இன்னும் மைனிங்கை பற்றி கதைக்கல, நான் கதைப்பேன் அடுத்தடுத்த விடயங்கள்ல நான் மைனிங்கை பற்றி கதைப்பேன். ஓகே ரைட். ஆகவே முதலாவது பிளாக் கிரியேட் பண்ணும் போது 50 பிடிசி வெளியில வந்துச்சு. இப்படி இதுல இரண்டாவது பிளாக் இருக்கு தானே, இது முதலாவது பிளாக் உருவாகி இப்படி ரெண்டாவது பிளாக் உருவாகும் போது பிளாக் செயின்ல இந்த குறிப்பிட்ட கால எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று கேட்டா ஒரு 10 நிமிடங்கள் அல்லது ஒரு 15 நிமிடங்கள் எடுக்கும். 10 அல்லது 15 நிமிடங்கள் எடுக்கும் அடுத்த பிளாக் கிரியேட் ஆகிறதுக்கு. ஓகே, ஒரு பிளாக் கிரியேட் ஆகி ஒரு பிளாக் செயின்ல அடுத்த பிளாக் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு 10 அல்லது 15 நிமிடங்கள் எடுக்கும். அப்ப 2009 ஜனவரி 3ஆம் தேதி உருவாக்கப்பட்ட இந்த பிளாக்குக்கு அங்கால இரண்டாவது பிளாக் அந்த முதலாவது பிளாக் உருவாகி 10 நிமிடத்துக்கு பிறகு இன்னும் ஒரு பிளாக் உருவாகி இருக்கும். அந்த பிளாக் உருவாகின நேரமும் பாத்தீங்கன்னு சொன்னா 50 பிட்காயின் வெளியில வந்திருக்கும். அப்ப முதலா உருவாக்கப்பட்ட 2 பிளாக்ல 100 பிடிசி வெளியில வந்திருக்கும். இப்படித்தான் பிடிசி வெளியில வருது. நான் ஒவ்வொரு விஷயமா கதைச்சு கொண்டு போவேன். ஓகே ரைட். ஆகவே கொஞ்சம் எலாட்டா இருங்க. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா பிட்காயின் வெளியில வருது. முதலாவது பிடிசி பிளாக்ல 50 பிடிசி, இரண்டாவது பிளாக்ல 50 பிடிசி. அதே போல இன்னும் ஒரு 10 நிமிடத்துக்கு பிறகு மூன்றாவது பிளாக் கிரியேட் ஆகும். 10 அல்லது 15 நிமிடத்துக்கு பிறகு இப்படி கிரியேட் ஆகும் போது இன்னும் ஒரு எப்ப அடுத்த பிளாக் கிரியேட் ஆகி இந்த பிளாக் செயின்ல கனெக்ட் ஆகுதோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு 50 பிடிசி வெளியில வரும். இப்படி 2009 ஜனவரி 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிளாக் வந்து இது முதலாவது பிளாக். ஓகே, இது வந்து முதலாவது பிளாக். இப்ப இது முதலாவது எழுதி கொள்றேன். ஓகே இருங்க, இது முதலாவது பிளாக், இது இரண்டாவது பிளாக், இது மூன்றாவது பிளாக், இது நான்காவது பிளாக், இது ஐந்தாவது பிளாக், இது ஆறாவது பிளாக். ஓகே, இப்ப 2009 ஜனவரி 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிளாக் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நாம கதைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் வரைக்குமே ஒவ்வொரு பிளாக்கா 10 அல்லது 15 நிமிடங்களுக்கு ஒவ்வொரு பிளாக்கா கிரியேட் ஆகி கொண்டேதான் இருக்கு. இப்படி ஒவ்வொரு பிளாக்கா கிரியேட் ஆக கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிடிசி என்ன நடக்குதுன்னு கேட்டா வெளியில வருது. இப்படிதான் இந்த உலகத்துக்கு பிடிசி ஒவ்வொரு 10 அல்லது 15 நிமிடங்களுக்கும் ஒரு முறையும் பிளாக் ஒன்று இந்த பிளாக் செயின்ல ஹெட் ஆக ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா பிட்காயின் வெளியில வந்து கொண்டே இருக்கு. இப்படி வெளியில வந்து தான் மொத்தம் 21 மில்லியன்ல 19.9 மில்லியன் இன்னைக்கு நம்ம கதைத்து கொண்டிருக்கக்கூடிய 2025 அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் 19.9 மில்லியன் பிட்காயின் வந்திருக்கு வெளியில. ஜஸ்ட் புரிஞ்சுக்கொள்ளுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, 19.9 மில்லியன் பிட்காயின் வெளியில வந்திருக்கு. அப்ப இந்த 19.9 மில்லியன் பிட்காயின் வெளியில வந்திருக்கணும்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய லைவ் பிளாக் செயின்ல எத்தனை பிளாக் கிரியேட் ஆகியிருக்கணும் கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்க. ஒவ்வொரு 10 நிமிடத்துக்கும் ஒருக்கவும் ஒரு புதிய பிளாக் கிரியேட் ஆகி கொண்டிருக்குதுன்னு சொன்னா 2009ஆம் ஆண்டுல இருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் பிளாக் செயின்ல பிட்காயின் பிளாக் செயின்ல இப்போதைக்கு எத்தனை பிளாக் வந்து சேர்ந்திருக்கணும் அப்படி நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நம்ம கதைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாள் வரைக்கும் இப்ப கரண்டா வரைக்கும் 9 லட்சத்தி 9 லட்சத்தை தாண்டி இருக்காரு இந்த பிளாக். எனக்கு சரியா அக்யூரேட்டா நம்பர் சொல்ல தெரியல. நம்ம லைவ் பிளாக் செயின்ல போய் பார்ப்போம் எத்தனை பிளாக் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி. நான் லைவா பிளாக் உங்களுக்கு காமிப்பேன், பயப்படாதீங்க. லைவா இப்ப கரண்டா எத்தனை பிளாக் வந்திருக்குன்னு சொல்லி லைவா போய் காமிப்பேன் உங்களுக்கு பிளாக் செயின்ல. ஆகவே ஒரு அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னு சொன்னா 9 லட்சத்தையும் தாண்டின ஒரு பிளாக் பிட்காயின் பிளாக் செயின்ல கிரியேட் ஆக்கப்பட்டு இருக்கு. அப்ப பாருங்க, ஒரு பிளாக் செயின் சம்பந்தமா ஒரு பேசிக்கான ஐடியா ஒன்று உங்களுக்கு இப்ப வந்திருக்கும்.
ரைட். அப்போ எப்படி ஐடியா வந்துச்சு? அது முதலாவது ஒரு பிளாக் செயின் இருக்கு. ஒரு பிளாக் செயின்ல முதலாவது பிளாக் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். சத்தோஷி நாக்கமோட்டோ 2009 ஜனவரி 3 பிட்காயின் முதலாவது பிளாக்கை கிரியேட் பண்ணாரு. அதுதான் பிளாக் செயின் ஆரம்பம். அப்ப முதலாவது பிளாக் கிரியேட் பண்ணி ரெண்டாவது பிளாக் கிரியேட் பண்ணும் போது ஒரு 10-15 நிமிடங்கள் எடுக்குது. எப்ப ஒரு பிளாக் செயின்ல எட் ஆகுதோ அந்த நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா 50 பிட்காயின் அந்த காலத்துல வந்திருக்கு. இதுல ஒரு விஷயம் இருக்கு, இது நான் அது பிறகு கதைப்பேன். ஓகே, ஆகவே யாரும் லெஃப்ட் ஆகாம கடைசி வரைக்கும் இருங்க. கண்டிப்பா இதுல இன்னும் ஒரு விடயம் இருக்கு, அதையும் நான் கதைப்பேன். ஓகே, அப்ப ஒவ்வொரு பிளாக் கிரியேட் ஆகும் போதும் 50 பிட்காயின் வெளியில வந்து 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 டோட்டலா 19.9 மில்லியன் வெளியில வந்துருச்சு பிட்காயின். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிளாக் 9 லட்சத்தையும் தாண்டின பிளாக்கா பார்க்கப்படுது. அது வரைக்கும் இப்ப ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இன்னும் ஒரு விடயத்தை பார்த்துட்டு நான் உங்களுக்கு லைவா பிளாக் செயினை போய் காட்டுறேன். ஓகே, இன்னும் ஒரு விடயம் இருக்கு, அதையும் பார்ப்போம். ரைட். இப்ப இந்த பிளாக் ஏன் கிரியேட் ஆகணும்? அப்படி யாருக்காவது ஒரு கேள்வி வந்துச்சா? ஏன் இந்த பிளாக் கிரியேட் பண்ணப்படணும்? ஏன் இப்படி ரெண்டாவது பிளாக் ஒரு 10 நிமிடத்துக்கு ஒரு தடவை கிரியேட் ஆகணும் பிளாக் செயின்ல? இதுக்கு என்ன காரணம்? அல்லது 10 அல்லது 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை கிரியேட் ஆகணும், இதுக்கு என்ன காரணம்? அதையும், இந்த பிளாக் கிரியேட் ஆகிறதுக்கான காரணத்தையும், இந்த பிளாக்குக்குள்ள என்னென்ன விடயங்கள் இருக்குது என்ற விடயத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, ரைட். முதலாவது, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த மூன்றாவது பிளாக்கை நான் கொஞ்சம் அப்படியே வெளியில எடுக்கிறேன். ஓகே, இந்த மூன்றாவது பிளாக்கை இந்த இடத்துல எடுக்கிறேன். ஓகே, ரைட். இது மூன்றாவது பிளாக், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த மூன்றாவது பிளாக்கை தான் நான் இந்த இடத்துல அப்படியே ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ரைட். இவர் தான் இங்க கொண்டு வந்திருக்கேன் மூன்றாவது பிளாக். அதை பற்றி தான் இப்ப கதைக்க போறேன். இப்படி ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணி இருக்குதுன்னு சொன்னா ஒரு 10 அல்லது 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை இப்படியான ஒரு பிளாக் கிரியேட் ஆகுதுன்னு சொன்னா இந்த பிளாக் கிரியேட் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு பிளாக் கிரியேட் பண்ணி அடுத்த 10 நிமிடங்கள் வரைக்கும் இந்த பிட்காயின் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யார் யாருக்கோ டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஓகே, டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அப்ப அந்த 10 அல்லது 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை இந்த உலகத்தில் இடம்பெறக்கூடிய பிட்காயின் டிரான்சாக்சன் எல்லாத்தையும் சேர்த்து, அந்த டிரான்சாக்சன் எத்தனை டிரான்சாக்சன் நடந்திருக்கோ அந்த எல்லா டிரான்சாக்சனையும் சேர்த்து அந்த 10 அல்லது 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை இந்த பிளாக்குக்குள்ள அந்த டிரான்சாக்சன் எல்லாமே எட் பண்ணப்படும். அந்த டேட்டாக்கள் எல்லாமே இந்த பிளாக்குக்குள்ள இருக்கும். ஓகே, அப்ப 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை பிட்காயின்ல நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்சனுமே இந்த பிளாக்குக்குள்ள இருக்கும். இப்படி பிளாக்குக்குள்ள இருக்கிறதால தான் இது 10 நிமிடங்களுக்கு ஒவ்வொரு 10 நிமிடத்திலையும் இந்த உலகத்தில் இடம்பெறக்கூடிய பிட்காயின் டிரான்சாக்சன் எல்லாமே இந்த பிளாக்குக்குள்ள இருக்கும். ஓகே, அப்படிதான், அதுக்காக தான் இந்த பிளாக் வந்து கிரியேட் பண்ணப்படுது. அடுத்த விஷயம், இந்த பிளாக்கை கிரியேட் பண்றது யாரு? அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கணும். இது ஒட்டோவா கிரியேட் ஆகுதா அல்லது இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல யார் இருக்க போறதுன்னு கேட்டா, ஒரு பிளாக்ல இருந்து இன்னும் ஒரு பிளாக் கிரியேட் ஆகிறதுக்கு 10 நிமிடங்கள் எடுக்க தானே. இந்த 10 அல்லது 15 நிமிடங்களுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா குறைந்தது ஒரு 2000 அல்லது 2500 டிரான்சாக்ஷன் இந்த பிட்காயின்ல நடக்கும். யாரோ பிட்காயின் கிரெடிட் பண்ணுவாங்க, சென்ட் பண்ணுவாங்க, ரிசீவ் பண்ணுவாங்க, இப்படி டிரான்சாக்ஷன் நடந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கும். இப்படி ஒரு 2000 அல்லது 2500 பிட்காயின் டிரான்சாக்ஷன் ஒரு 10 அல்லது 15 நிமிடங்களுக்கு ஒருக்க நடக்கும். அப்ப இந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும், ஓகே, இந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் உள்ளடக்கியது இந்த பிளாக். ஓகே, இந்த டிரான்சாக்ஷனுக்கு இடையில ஒருத்தர் செயற்படுவாரு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோயினை நீங்க இன்னும் ஒருத்தருக்கு பிட்காயின் அனுப்புனீங்கன்னு சொன்னா இந்த டிரான்சாக்ஷன் ஒருத்தர் சரி பார்க்கணும். இந்த டிரான்சாக்ஷன் ஒருத்தர் சரி பார்ப்பாரு. இது இது வெலிடேட் பண்றாருன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்படியான ஒருத்தர் யாருன்னு கேட்டா அவரை தான் நம்ம சொல்லுவோம் மைனர்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே,
மைனர்ஸ்ன்னு சொல்லுவோம். கிரிப்டோ மைனர்ஸ்ன்னு சொல்லுவோம். சில பேர் சொல்லுவாங்க நீங்க என்ன செய்றீங்க, மைனிங் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த மைனர்ஸ் தான் இப்படி ஒரு 10 நிமிடங்களுக்கு ஒருக்க இடம்பெறக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனையும் இந்த கிரிப்டோ கரன்சி இந்த பிளாக்குக்குள்ள எடுத்து ஒரு பிளாக் ஒன்று பிளாக் செயின்ல கிரியேட் பண்ணி அதை எட் பண்றாங்க. அப்ப இந்த வேலையை செய்யறது யாருன்னு கேட்டா மைனர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கணும்னு சொன்னா இந்த இமேஜை கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா விளங்கிடும். ஒரு பிளாக் செயின் ஒரு கிரிப்டோ கரன்சி, ஒரு பிட்காயினை இப்போ நம்ம சொல்லுவோமே ஏ கிட்ட இருந்து பிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்னு சொன்னா முதலாவது ஏ என்ன செய்வார்னு கேட்டா தன்னுடைய மொபைல் போன்ல எடுத்து ஓகே இந்த பிட்காயினை அனுப்புறதுக்கான அந்த வேலைக்கு முதலாவது ஆரம்பிப்பார், ரிக்வெஸ்ட் ஒன்று கொடுப்பாரு. இவர் இந்த ஏ இவர் 50 பிடிசின்னு சொல்லுவோமே இதை பிக்கு அனுப்ப போறேன்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று கொடுப்பாரு. இவர் கொடுத்த உடனே பிக்கு போயிருமான்னு கேட்டா கிடையாது. ஓகே, இது யாருக்கு டிரெக்டா போகும்னு கேட்டா இந்த டிரான்சாக்ஷன் ஒரு குட்டி ஒரு சின்ன பிளாக் மாதிரி கிரியேட் பண்ணப்பட்டு இந்த மைனஸுக்கு தான் முதலா போகும். இந்த கிரிப்டோ கரன்சி பிளாக் செயினுக்குள்ள ஒரு சில மைனஸ் இருக்காங்க. ஓகே, மைனஸ், இந்த மைனஸுக்கு தான் முதலாவது இந்த டிரான்சாக்ஷன் போகும். இந்த அதுவும் ஒருத்தருக்கு போகுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை, இதுல பல மைனஸ் இந்த பிளாக் செயினுக்குள்ள இருப்பாங்க, எல்லாருக்குமே இந்த நியூஸ் போகும். ஓகே, காரணம் இப்படி எல்லாருக்கும் போறதால தான் இந்த பிளாக் செயினை யாராலையும் ஹேக் பண்ண முடியாமல் இருக்கு. ஒரு டிரான்சாக்ஷன் ஒருத்தர்கிட்ட மட்டும் இருக்காது, ஒரு இடத்துல மட்டும் இருக்காது, எல்லா மைனஸுக்கிட்டையும் அந்த டிரான்சாக்ஷன் இருக்கும், டீட்டெயில் இருக்கும். அப்ப யாராவது ஒருத்தர் ஒரு டேட்டாவை சேஞ்ச் பண்ண நினைச்சாருன்னு சொன்னா அவர் ஒன்றை மட்டும் சேஞ்ச் பண்ணி சரி வராது, ஒட்டுமொத்த பிளாக்கையும் ஒட்டுமொத்த மைனஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாக்களையும் சேஞ்ச் பண்ணணும். அது சாதாரண விஷயம் இல்லை. இதால தான் இந்த பிளாக் செயின் டிரான்சாக்ஷன் ரொம்ப சேஃப்டியான டிரான்சாக்ஷனா பார்க்கப்படுது. அப்ப இப்படி இருக்கக்கூடிய எல்லா மைனஸும் என்ன செய்யணும்னு கேட்டா இந்த டிரான்சாக்ஷனை வெலிடேட் பண்ணணும், அதாவது சரி பார்ப்பாங்க அனுப்புறது. ஓகே, சரி பார்த்து இவங்க எல்லாமே ஓகே ஓகே ஓகே. இதை பாருங்க, இதை மைனஸுக்கு இன்னும் ஒரு பேர் நம்ம நொட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, நொட்ஸ்ன்னு சொல்லுவோம் அல்லது மைனர்னு சொல்லலாம். இவங்க சரி பார்த்துட்டு பிறகு இந்த டிரான்சாக்ஷன் பாருங்க ஏ கிட்ட இருந்து பிக்கு போயிடும். அது கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பிளாக் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணப்பட்டு அந்த பிளாக் செயின்ல பாருங்க புதுசா கனெக்ட் ஆகுது. ஆகவே இந்த வேலையை செய்யற நபர் யாருன்னு கேட்டா மைனர்ஸ் சொல்லக்கூடிய நபர்கள் தான். மைனர்ஸ் வேலை என்னன்னு கேட்டா ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கும் இடம்பெறக்கூடிய இந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் வெலிடேட் பண்ணி ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணி அதை பிளாக் செயின்ல ஆட் பண்றது தான் இவங்களுடைய வேலை. ரைட், இப்போ இந்த விடயம் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது டவுட் இருந்தா அன்மியூட் பண்ணி கேளுங்க தயவு செய்து. ஓகே, யாரும் பயப்பட வேண்டாம். அப்படி கதைக்கிறதுக்கு உங்களுக்கு தயக்கமா இருந்துச்சுன்னு சொன்னா செட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, அதை பார்த்து நான் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு தருவேன். ஓகே, இந்த கான்செப்ட்ல யாருக்காவது டவுட் இருந்தா கண்டிப்பா கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளுங்க. ரைட், அப்ப மைனஸ் வேலை உங்களுக்கு என்னன்னு விளங்கிடுச்சு. இதைத்தான் நாம சொல்லுவோம் மைனிங் பண்றாங்கன்னு சொல்லுவோம், கிரிப்டோ மைனிங் பண்றாங்கன்னு சொல்லுவோம். ஓகே, ரைட், இந்த விடயம் இப்போ உங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்கும். ரைட், இப்ப இப்படி மைனிங் செய்யப்படுறதால தான் ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கு ஒரு முறையும் நிறைய டிரான்சாக்ஷன், ஒரு 2000 டிரான்சாக்ஷன் நடக்கும். இதெல்லாம் மைனஸ் என்ன செய்வான்னு கேட்டா வெலிடேட் பண்ணி ஒரு பிளாக்கை வந்து கிரியேட் பண்றாங்க. இப்ப அடுத்த கேள்வி, இப்படி மைனஸ் உள்ளுக்கு வேலை செய்யறாங்களே இவங்களுக்கு யாரு சம்பளம் கொடுப்பா? இவங்களுக்கு என்ன வருமானம் இருக்கு, என்ன ரிவார்ட் இருக்கு இவங்களுக்கு அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் யாரு? சத்தோஷி நாக்கமோட்டோ கொடுப்பாரா, அல்லது யாராவது ஒரு கவர்மெண்ட் இவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்களா, அல்லது ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனி இவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்களா? இல்ல, இந்த மாதிரியான வேலை செய்யறவங்களுக்கு, இந்த கிரிப்டோ மைன் பண்றவங்களுக்கு யாருமே சேலரின்னு ஒன்று சொல்லி ஸ்பெசிபிக்கா கொடுக்கறது இல்லை. அப்ப ஏன் இவங்க இந்த வேலையை செய்யறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரும். எந்த ஒரு வருமானமும் இல்லாம இந்த வேலையை மைனர் செய்வாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னா யாருமே இந்த உலகத்துல ஃப்ரீயா செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும். எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய கோர்ஸை கூட
நீங்க எடுக்கணும் என்று சொன்னா பேமெண்ட் செய்தால்தான் அடுத்த செகண்ட் வீக்ல இருந்து உள்ளுக்கு வர முடியும். அது எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்கு. அதே போல இந்த மைனஸுக்கு செய்யற வேலைகளுக்கு யாரு சேலரி கொடுப்பான்னு கேட்டா யாருமே சேலரி கொடுக்க மாட்டாங்க. அப்ப இந்த மைனஸுக்கு எப்படி வருமானம் வருது, ஏன் அவங்க இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னு ஒரு டவுட் வந்தா இவங்களுக்கு எப்படி வருமானம் வருதுன்னு கேட்டா அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாருங்க. இவங்களுக்கு எந்த அடிப்படையில் வருமானம் வருதுன்னு கேட்டா இந்த பாருங்க, ஒவ்வொரு பிளாக் கிரியேட் பண்ணும் போதும் இந்த 50 பிடிசி வெளியில வருது தானே, 50 பிடிசியா வெளியில வருது தானே. இது காலப்போக்குல அது மாறும். 50 25 மாறும், 25 12 மாறும், அது 6 மாறும். அதை நான் பிறகு கதைப்பேன். ஓகே, லைவ் பிட்காயின் உங்களுக்கு காட்டும் போது அதை பற்றி நான் கதைப்பேன். ஓகே, இப்ப இப்ப பாத்தீங்க. ஓகே, இப்ப ஒவ்வொரு பிளாக் கிரியேட் பண்ணது 50 பிடிசி வெளியில வருது தானே. இந்த 50 பிடிசி யாருக்கு போகுதுன்னு கேட்டா இந்த வேலை இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த மைனர் சொல்லக்கூடிய இந்த நபர்களுக்கு தான் ஒரு செலரியா, ஒரு ரிவார்டா, அவங்களுக்கு ஒரு கமிஷனா, அவங்க செய்யற வேலைக்கு ஒரு சன்மானமா இந்த 50 பிடிசி போகுது. இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட், எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியப்படுவீங்க. அப்ப நான் ஏன் ட்ரேட் பண்ணணும்? ட்ரேட் பண்ணாம நானும் ஒரு மைனிங் பண்ணிட்டா எனக்கும் இந்த 50 பிடிசி அல்லது இப்ப எவ்வளவு கிடைக்குது, 25 6 அதான் நான் பிறகு கதை பண்ண. ஓகே, அந்த கிடைக்கக்கூடிய பிட்காயின் எனக்கும் கிடைக்குமே. அப்ப நான் ஏன் மைன் பண்ண கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த மைனிங் சொல்லக்கூடிய ஒரு விடயம் சாதாரண விடயம் கிடையாது. இந்த 2009 2010 2011 2012 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மைனிங் சொல்லக்கூடிய விடயம் ஒரு சாதாரண விடயமா தான் இருந்துச்சு. அப்ப கூட பெருசா பிட்காயின் வந்து ஃபேமஸா இருக்கல, இந்த டிரான்சாக்சன் எல்லாம் பெருசா நடக்கல, பெருசா யாரும் அக்செப்ட் பண்ணல, பெருசா யாரும் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகி இருக்கல. அந்த நேரத்துல இந்த மைனிங் சொல்லக்கூடிய விடயத்துக்கு ஒரு பெரிய விடயங்கள் தேவைப்படாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சாதாரண லேப்டாப் அல்லது ஒரு கம்ப்யூட்டரை வைத்து கூட அந்த காலத்துல மைனிங் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துச்சு. பட் இன்னைக்கு இப்ப இந்த உலகத்துல இப்ப கரண்டா பாத்தீங்கன்னு சொன்னா மைனிங் சொல்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இத பண்றதுக்கு கண்டிப்பா நம்மளுடைய லேப்டாப் எல்லாம் சரியே வராது. இதுக்கு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தேவைப்படும், பெரிய ஒரு எலக்ட்ரிசிட்டி பவர் தேவைப்படும், ஒரு எனர்ஜி தேவைப்படும், ஒரு பெரிய இடப்பரப்பு தேவைப்படும். இது நான் உங்களுக்கு அதுக்கும் ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, அதை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, அப்ப அதெல்லாம் அப்படியா, அப்படி ஒரு பெரிய வேலைப்பாடு இருக்கு இந்த மைனஸ் சொல்லக்கூடிய நபர்களுக்கு. ஓகே, ரைட். இந்த விஷயமும் நான் உங்களுக்கு வேணும்போது ஒரு குட்டியான ஒரு வீடியோ ஒன்று பார்ப்போம், பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ணேன். கண்டினியூ நான் கதைச்சு கொண்டு இருந்தால் போரிங் ஆயிரும். இந்த மைனிங் எப்படி நடக்குதுன்னு சொல்லி முதலாவது எப்படி இந்த பிளாக் செயின் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி முதலாவது பார்த்துக்கொள்வோம். அதுக்கு இந்த வீடியோ நீங்க பாருங்க.
ரைட். அந்த வீடியோ மூலமா உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருந்திருக்கும். ஒரு பிளாக் செயின்ல எப்படி பிளாக் ஒண்ணு ஹெட் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே. இப்படிதான் அந்த மைனஸ் எல்லாம் வெலிடேட் பண்ணி ஒரு நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்கலாம் வெலிடேட் பண்றதால ஒரு பிளாக் செயின்ல ஒரு பிளாக் ஒண்ணு ஹெட் ஆகுது. அந்த வீடியோ நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு வீடியோ இருக்கு. அது நான் இப்போ ஒரு விடயம் இருக்கு. அதை கதைத்துட்டு அந்த வீடியோ ப்ளே பண்றேன். அல்லது லைவான பிளாக் செயின் பார்த்துட்டு அந்த வீடியோ பார்ப்போம். ஓகே. ரைட். அடுத்த விஷயம். ஒரு பிளாக்குக்குள்ள இந்த 3வது பிளாக் நான் வெளியில எடுத்தேன். ஓகே. ஒரு பிளாக்குக்குள்ள என்னென்ன விடயங்கள் இருக்கும் அதை குயிக்கா பார்ப்போம். ஒரு பிளாக்குக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா 3 விடயங்கள் இருக்கும். ஓகே. 3 விடயங்கள் இருக்கும். முதலாவது விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னா டேட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம். ஓகே. டேட்டா. இந்த டேட்டான்னு சொன்னா என்னன்னு கேட்டா இந்த பிளாக்குக்குள்ள ஓகே இப்ப இந்த பிளாக்குக்குள்ள இப்ப எக்ஸாம் இந்த 3வது பிளாக் தானே இந்த பிளாக்குக்குள்ள டேட்டான்னு சொல்றது யாருக்கு அனுப்பியிருக்காங்க பிட்காயின் அந்த டிரான்சாக்ஷன் 2000 அல்லது 2500 டிரான்சாக்ஷன் இருக்கு தானே அதுல டேட்டாக்கள் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். அதுதான் முதலாவதா இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. இது நம்ம சொல்லுவோம் டேட்டான்னு சொல்லுவோம். இரண்டாவது இதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா இந்த பிளாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நேம் ஒன்று இருக்கு. ஓகே. இந்த நேம் நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டா ஆஸ் சொல்லுவோம். ஓகே. HSH. ஓகே. ஆஷ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த பிளாக்குக்கான ஒரு நேம் இருக்கும் இந்த பிளாக்குள்ள. ஓகே. இந்த மைனஸ்ல முக்கியமான வேலை என்னன்னு கேட்டா இந்த ஒரு பிளாக்குக்கான ஒரு நேம் ஒரு ஆஸ் குறியீடை கண்டுபிடிக்கிறது தான் இந்த மைனஸ்ல பெரிய வேலையா இருக்கும். இது ஒரு சாதாரண நேம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 200 250 நம்பர். இப்போ நம்ம அந்த பார்கோட் எல்லாம் பார்க்குறோம். ஒரு ஏதோ நம்பர்ஸ் எல்லாம் XY 1 2 3 அப்படி லோகோ அப்படி போட்டிருக்கும் தானே. இப்படி ஒரு குறியீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 230 அல்லது 250 லெட்டர்ஸ்களை கொண்ட ஒரு நேமா தான் இந்த பிளாக்குக்கான ஒரு நேமா பார்க்கப்படும். ஆகவே இது வந்து மைனர்ஸ் தான் இந்த நேமை கண்டுபிடிப்பாங்க. இதை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மைனரோட பெரிய வேலை. இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் வெலிடேட் பண்ணி இந்த நேமை கண்டுபிடிக்கணும். இதை தான் ஒரு மெத்தமெட்டிக்கல் கால்குலேஷனா இந்த நம்பர் யார் முதலா இந்த நேமை கண்டுபிடிக்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு போட்டியா பார்க்கப்படும். இரண்டாவது விஷயம். மூன்றாவது இருக்கக்கூடிய ஒரு விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ரீவியஸ் ஆஸ்ன்னு சொல்லலாம் அல்லது ப்ரீவியஸ் பிளாக்கோட நேம்னு சொல்லலாம். ஓகே. previous as சொல்லுவோம். ஓகே. நான் previous as சொல்லுவோம். ஓகே. previous as சொல்லும் போது இது வந்து என்னன்னு கேட்டா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 3ன்னு சொல்லக்கூடிய இந்த பிளாக் தான் இந்த பிளாக் நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துறேன். அப்ப இவருடைய ப்ரீவியஸ் பிளாக் யாருன்னு கேட்டா இந்த 2வது பிளாக். இவருக்குன்னு ஒரு நேம் ஒன்று இருப்பார். நான் இந்த இடத்துல 2ன்னு போட்டிருக்கேன். பட் இது உண்மையிலுமே நேம் 2ஆ இருக்காது. இவருக்கு ஒரு நேம் ஒன்று இருக்கும். அந்த ஆஷன் சொல்லுவோம். ஓகே. அதைத்தான் நம்ம ப்ரீவியஸ் ஆஷன் சொல்லுவோம். அதிர நம்பரும் இதுக்குள்ள இருக்கும். இப்படி 3 விடயங்கள் ஒரு பிளாக்குக்குள்ள இருக்கும். ஆகவே ஒரு பிளாக் செயினுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிளாக்குக்குள்ள அந்த ஒரு பிளாக்குக்குள்ள ஒரு 10 அல்லது 15 நிமிடங்களுக்கு உருவாக்கப்பட்ட டிரான்சாக்ஷன் எல்லாமே இருக்கும். அந்த பிளாக்குக்கான ஒரு நேம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பிளாக்குக்கு முந்தைய பிளாக்குக்கான ஒரு நேமும் அந்த இடத்துல உள்வாங்கப்பட்டிருக்கும். ஆகவே இதுதான் ஒரு பிளாக் பிளாக் செயின். வேற ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு பிளாக் கிரியேட் ஆனதுக்கு பிறகு அந்த மைனஸ் அடுத்த 10 நிமிஷத்துக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்குதோ அதெல்லாம் வெலிடேட் பண்ணி அதெல்லாம் ஒரு பிளாக்குக்குள்ள உள்ளடக்குவாங்க. அது உள்ளடக்கும் போது அடுத்த பிளாக் கிரியேட் ஆகும். அப்போ ப்ரீவியஸ் ஆஷ் வந்து அடுத்த பிளாக் என்ன இருக்கோ அதோட ப்ரீவியஸ் ஆஷ் இதுக்கு போகும். இப்படி மாறி மாறிக்கொண்டே போகும். ஓகே. ரைட். இப்போ நம்ம லைவா பிளாக் செயின் பார்க்க போகிறோம். அதுக்கு முன் இந்த நோட்ஸை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். அதாவது இது வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே. பாருங்க ஒரு பிளாக்னு சொன்ன என்னன்னு கேட்டா முதலாவது இதுதான் பிளாக். ஒரு டேட்டா இருக்கும், ஆஷ் இருக்கும், அதுபோல ப்ரீவியஸ் ஆஷ் இதுக்கு முந்தைய இருக்கக்கூடிய இதில் விடயங்கள் இருக்கும். ஓகே. ரைட். அடுத்த பிளாக்ஸ் இன் பிளாக் செயின். இந்த பிடிஎஃப் நோட்ஸ் வந்து நான் செகண்ட் வீக்குக்கு பிறகு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுகளுக்கு நான் இது ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணேன். ஓகே. இப்போ ஷேர் பண்ண மாட்டேன் வாட்ஸ்அப் குரூப்பில். இரண்டாவது பேஜ் செகண்ட் வீக் ஆரம்பித்த பிறகு ஒரு காமன் குரூப் ஒன்று 6வது பேஜுக்கு கிரியேட் பண்ணுவோம். அந்த 6வது பேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லா பிடிஎஃப் நோட்ஸும் நான் ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணுவேன். ஓகே. ரைட். இப்படி தான் அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய பிளாக் செயினில் இருக்கக்கூடிய பிளாக் வந்து கனெக்ட் ஆகி இருக்கும். இப்படி அந்த பாருங்க ஆஷன் சொல்லக்கூடிய ஒரு நம்பர் இருக்கு. இது இப்படி இருக்காது. இது ஒரு பெரிய நம்பரா பார்க்கப்படும். ஓகே. ரைட். அதே போல பாருங்க வாட் இஸ் ஜெனசிஸ் பிளாக். ஜெனசிஸ் பிளாக்னு சொன்னா அதை பாருங்க ஃபர்ஸ்ட் பிளாக் ஒரு பிளாக் செயின்ல இருக்கக்கூடிய முதலாவது பிளாக்கை தான் நம்ம ஜெனசிஸ் பிளாக்னு சொல்லுவோம். ஓகே. ரைட். ஓகே. இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ரைட். ஓகே.
இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா, இப்பதான் லைவா நான் பிளாக் செயினுக்குள்ள போக போறேன். ஓகே, ஆகவே லைவா பிளாக் செயின் போறதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய எல்லா விடயங்களும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரைட், இதுல இந்த 50 பிடிசி, ஓகே, இது வேணுமா, இதையும் நான் இந்த இடத்துல நோட் பண்ணிடுறேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா 50 பிடிசி வராது, 25 பிடிசி வெளியில வரும் ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணும் போது. இதுக்கான காரணம் என்ன, அதை பிறகு கதப்போம். ஓகே, இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா 12.5 பிடிசி தான் வெளியில வரும். இதுக்கான காரணம் என்ன, அதை நான் லைவ் பிளாக் செயின்ல போய் கதப்பேன். ஓகே, இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா 6.25 பிடிசி தான் வெளியில வரும். இதுக்கான காரணம் என்ன, அது என்னது, அது எப்ப இப்படிலாம் குறையுது, அதெல்லாம் லைவ் பிளாக் செயின்ல காட்ட போறேன். ரைட், பார்க்கலாம். ஓகே ரைட். ஓகே, முதலாவது ஒரு பிளாக் செயின் உங்களுக்கு எங்க பார்க்கலாம்னு கேட்டா, அது வந்து கிரிப்டோ கரன்சி வாலெட்குள்ள போய் உங்களுக்கு பார்க்கலாம். அதாவது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க இந்த கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ள இருக்கும் போது ஒவ்வொரு வாலெட், கிரிப்டோ வாலெட் உங்களுக்குன்னு சொல்லி நீங்க கிரியேட் பண்ணி வைத்துக் கொள்ளணும். இந்த கிரிப்டோ கரன்சி வாலெட் எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமான விடயங்கள் நாம செகண்ட் வீக்ல இருக்கக்கூடிய முதலாவது செஷன்ல நான் டீச் பண்ணுவேன். எப்படி ஒரு வாலெட் ஒன்று கிரியேட் பண்ணணும், அந்த வாலெட்ல எப்படி டிரான்சாக்ஷன் செய்யறது, பிளாக் செயினை யூஸ் பண்ணி எப்படி கோயின்களை டிரான்சாக்ஷன் பண்றது, அதெல்லாம் நான் கதைப்பேன். அந்த மாதிரியான வாலெட்ல ஒரு வாலெட் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிளாக் செயின், சாரி, இந்த பிளாக் செயின் வாலெட்னு சொல்லக்கூடிய ஒரு வாலெட் இருக்கு. ஓகே, இந்த வாலெட் வந்து ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு ஆப்பாகவும் இருக்கு, அதே போல் டிவைஸில் உங்களுக்கு இப்படியும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த வாலெட்டுக்குள்ளே போய் தான் பிளாக் செயின் வாலெட்டை நான் உங்களுக்கு லைவாக காட்ட போகிறேன். ரைட், இப்படி இந்த லிங்க்ல ஓப்பன் பண்ணி நான் முதலாவது என்னுடைய பிளாக் செயின் வாலெட்டுக்குள்ளே லொகின் ஆகி கொள்கிறேன். ஓகே, லொகின் ஆகினதுக்கு பிறகு நான் பிளாக் செயினை லைவாக காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் ஷேர் பண்ணுறதை நான் ஸ்டாப் பண்ணுறேன். இந்த வாலெட்டுக்குள்ளே நான் லொகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு எல்லாம் கொடுக்கணும். ஆகவே பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துட்டு ஒரு வித்தின் 1 மினிட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவேன். லைவ்ல இருங்க அப்படியே. ஓகே, முதல்ல நான் லொகின் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், ஓகே, இப்படி எந்த ஒரு வாலெட்டும், ஓகே, கிரிப்டோ கரன்சி வாலெட் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் நீங்கள் சரியாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளாக் செயினை உங்களுடைய வாலெட்டில் போய் பார்க்கலாம். ஓகே, அது எப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு பிறகு அந்தந்த செஷன்களை நான் டீச் பண்ணுவேன். ஓகே ரைட். ஓகே, வெயிட் பண்ணுங்க, இது கொஞ்சம் வெரிஃபைட் ஆகணும். ஓகே, ரைட், கொஞ்சம் இருங்க. அது என்னுடைய இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் இது ஒன்று வரும். ஓகே, அதை நான் வந்து வெரிஃபை பண்ணணும். ரைட், அதை வெரிஃபை பண்ணாதான் என்னுடைய வாலெட்டுக்குள்ள என்னால் போக முடியும். ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டேன். ரைட் ரைட், இதை யாரும் ஒரி பண்ணாதீங்க. இவ்வளோ டீப்பாக இருக்கே, இது எங்களால் செய்ய முடியுமா அப்படின்லாம் யாரும் யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் சின்ன விஷயம். நான் கிளாஸில் டீப்பாக கதைப்பேன். ஓகே, ஒரு வாலெட் ஒன்று எப்படி கிரியேட் பண்ணுறது, பைனான்ஸ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்குள்ளே என்ன மாதிரி சைன்அப் ப்ரோசஸ், கேவைசி ப்ரோசஸ் எல்லாம் நான் டீப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு நார்மல் கால் எடுக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாக கூட என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ரைட், நான் பிளாக் செயின் வாலெட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டேன். இதுதான் என்னுடைய பிளாக் செயின் வாலெட். ஓகே ரைட், இதுக்குள்ளே நான் இப்போ இதை வாலெட்டை எக்ஸ்பிளைன் பண்ண வரல. இந்த வாலெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான பிளாக் செயினை எடுத்து அந்த பிளாக் செயினில் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது என்னுடைய சொந்த பிளாக் செயின் வாலெட். நான் இப்போ இந்த வாலெட்டை யூஸ் பண்ணுறது கிடையாது, பட் ஆரம்ப காலத்தில் நான் யூஸ் பண்ணது. ஓகே ரைட், இதில் பாருங்க, இந்த இடத்துல ஒரு பிட்காயின் டிரான்சாக்ஷன் நான் செய்திருக்கேன். எப்பன்னு கேட்டா 2021ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 16ஆம் தேதி டேட்டை பார்த்துக்கொள்ளுங்க. சென்ட் பிடிசி நான் யாருக்கும் அனுப்பியிருக்கேன். அது யாருக்கு அனுப்புறேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. எவ்வளவு டாலர் அனுப்பியிருக்கேன்னு கேட்டா $101 நான் வந்து அனுப்பியிருக்கேன். இது பிடிசியில் அண்டைக்கான பெருமதி பார்த்தீங்கன்னு சொன்னா 0.002129 பிடிசியா இருந்திருக்கு அண்டைக்கான பெருமதியில். ரைட், இப்ப
நான் செய்த இந்த டிரான்சாக்ஷன் 2021 மே 16 செய்த இந்த டிரான்சாக்ஷன் பிளாக் செயினுக்குள்ள போய் பார்ப்போம். இந்த டிரான்சாக்ஷன் இருக்குதா, அது எந்த பிளாக்குக்குள்ள இருக்கு, எத்தனாவது பிளாக்குக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி. ஓகே ரைட். முதலாவது இந்த டிரான்சாக்ஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த டேட்டை பார்த்துக்கொள்ளணும். டேட்டை நானே மறந்துட்டேன். இப்போ டேட் 2021 மெயில் மாதிரி ஒரு டேட்டா தான் இருந்தது. ரைட், இதை ஓப்பன் பண்ண பாருங்க. வியூ ஆன் எக்ஸ்ப்ளோர், இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணணும்னு சொன்னால் ரைட், இப்போ நம்ம பிளாக் செயினுக்குள்ளே இருக்கோம். நான் இன்னும் லைவாக உங்களுக்கு பிளாக் செயினை காமிக்கல, பட் இது பிளாக் செயினுக்குள்ளே தான் இருக்கும். நான் வாரேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளியில் வருவேன். ஓகே ரைட், இதுதான் பாருங்க. இந்த டேட்டா பார்த்துக்கொள்ளுங்க. 2021 ஆண்டு 5ஆம் மாதம் 16ஆம் தேதி நான் 100 USDT யாருக்கோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்னைக்கான டைமை பார்த்துக்கொள்ளுங்க, 5:43. ஓகே, ஈவினிங் டைமாக இருக்கும். ஓகே, 5:43 ஈவினிங் டைமில் நான் இந்த டிரான்சாக்ஷன் செய்திருக்கேன். இது ஒரு டிரான்சாக்ஷன், அதாவது நான் சொல்லியிருக்கேன் தானே, ஒரு 10 நிமிடத்துக்குள்ள, இப்போ 0லேருந்து ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடத்துக்குள்ள ஒரு 2000 டிரான்சாக்ஷன் நடக்கலாம். அந்த 2000 டிரான்சாக்ஷன்ல தான் இது ஒரு டிரான்சாக்ஷன். விளங்குதா? 2000த்துல ஒரு டிரான்சாக்ஷன் தான் இது. அப்ப இது ஒரு டிரான்சாக்ஷன். அப்ப இந்த 2000 டிரான்சாக்ஷனை சேர்த்து தான் ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் ஆகும். நல்லா விளங்கிக் கொள்ளணும் டிஃப்ரெண்ட்டை. அந்த 2000 டிரான்சாக்ஷன் சேர்ந்தா தான் ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் ஆகும். அப்ப இதுல ஒரு டிரான்சாக்ஷன் தான் என்னுடைய டிரான்சாக்ஷன். அப்ப இந்த டிரான்சாக்ஷனோட சேர்த்து மற்ற எல்லா டிரான்சாக்ஷனும் சேர்ந்து ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த பிளாக் தான் யாருன்னு கேட்டா இந்த பாருங்க கீழே இருக்காரு. திஸ் டிரான்சாக்ஷன் எஸ் ஓகே பாருங்க இருக்கு கன்ஃபர்மேஷன். இட் வாஸ் மைண்ட் இன் பிளாக் 6,83,778வது பிளாக் செயின்ல இருக்கக்கூடிய பிளாக்ல தான் என்னுடைய டிரான்சாக்ஷன் இருந்திருக்கு. அப்ப 2021 ஆண்டு 5ஆம் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் அந்த டேட்ல பாத்தீங்கன்னு சொன்னா 6,83,778 பிளாக் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு பிளாக் செயின்ல. அப்ப இந்த 778 6,83,778வது பிளாக்குக்குள்ள தான் என்னுடைய டிரான்சாக்ஷன் இருக்கு. பாருங்க எவ்வளவு ஈஸியா விளங்குதுன்னு சொல்லி. இது சரியா பார்க்கிறவங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு டீப்பா விளங்கும். ஓகே, இந்த டிரான்சாக்ஷன் இந்த பிளாக்குக்குள்ள தான் இருக்கு. இப்ப அது 2021 ஆண்டு தான் 6,83,778 பிளாக், அதுல தான் என்னுடைய டிரான்சாக்ஷன் இருக்கு. அப்ப டோட்டலா இப்ப எத்தனை பிளாக் இருந்திருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த பிளாக்கை நான் இப்படி கிளிக் பண்றேன். இப்படி கிளிக் பண்ணணும்னு சொன்னா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பிளாக்கை கிளிக் பண்றேன். இந்த பிளாக்கை இப்படி கிளிக் பண்ணணும்னு சொன்னா இந்த பிளாக்குக்குள்ள இடம்பெற்ற எல்லா டிரான்சாக்ஷனுமே இப்போ உங்களுக்கு பார்க்கலாம். இந்த பாருங்க, இதுதான் 6,83,778வது பிளாக். டேட்டா பாருங்க 2021 மே 16 5:43 அந்த நேரத்தில் இதுக்குள்ள இடம்பெற்ற டிரான்சாக்ஷன் தான் இதெல்லாம். இந்த பாருங்க 1 2 3 4 5ன்னு சொல்லி இப்படி கீழே போக போக பாருங்க 115 பேஜ் இருக்கு. அப்ப 115 பேஜ்ல பாத்தீங்கன்னு சொன்னா குறைஞ்சது ஒரு 2000 டிரான்சாக்ஷன் இதுக்குள்ள இருக்கும். 2000 அல்லது 2500 டிரான்சாக்ஷன் இருக்கும். இந்த டிரான்சாக்ஷன் டீடைல் எல்லாமே எந்த பிளாக்குள்ள இருக்குன்னு கேட்டா இந்த பிளாக்குள்ள தான் இருக்காரு. ரைட், இப்ப இது வந்து அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட பிளாக். இப்ப லைவா பிளாக் செயினை பாத்தீங்கன்னு சொன்னா கீழே பாருங்க அப்படியே கொஞ்சம் மூவ் பண்றேன். இந்த பாருங்க எடுத்துக்கிறாரு பிளாக் செயின்னு சொல்லி. இவரை கொஞ்சம் நான் ஸ்கிரீனை ஃபுல் ஸ்கிரீனை போட்டுக்கொள்றேன். ரைட், இதுதான் லைவா இப்ப இருக்கக்கூடிய பிளாக் செயின். பாருங்க லேட்டஸ்ட் பிடிசி இன் பிளாக். ஓகே, அதாவது இப்ப நம்ம கதைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இந்த நம்பரை பார்த்துக்கொள்ளுங்க. 9,18,583வது பிளாக் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இது எப்ப கிரியேட் பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டா 4 நிமிடங்களுக்கு முன்னாடி தான் இந்த பிளாக் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. 4 நிமிடங்களுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி பாருங்க 15 நிமிடத்துக்கு முன்னாடி இந்த பிளாக் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு இவர். அதுக்கு முன்னாடி இப்பல இருந்து ஒரு 30 மினிட்ஸுக்கு முன்னாடி பாருங்க இந்த பிளாக் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கார் இவர். அப்ப இப்படி ஒவ்வொரு 10 அல்லது 15 நிமிடங்களுக்கு ஒரு முறையும் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நம்ம கதைத்து கொண்டிருக்கும் போதே பாருங்க இன்னும் ஒரு பிளாக் வருவாரு. இப்ப நான் 4 மினிட் தான் ஆயிருக்கு. ஒரு 10 மினிட் அல்லது ஒரு 15 மினிட் ஆகும் போது கண்டிப்பா இன்னும் ஒரு இடத்துல இந்த பிளாக் இந்த இடத்துல ஹெட் ஆகுவார் புதுசா. அது 9,18,584வது பிளாக்கா பார்க்கப்படும். ஓகே,
ஆகவே இதை கொஞ்சம் விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். இது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான சப்ஜெக்ட். ஓகே, அது ஈஸியாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. இதை நானே தெரிந்து கொள்றதுக்கு ஒரு ஒரு 2 வருடங்கள் போணுச்சு எனக்கு இது சரியா முழுமையா செல்ஃபாக லேர்ன் பண்ணுறதுக்கு. தேடி 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 இது எப்படி நடக்குது, இந்த மெக்கானிசம் என்னது, இந்த எல்கோரிதம் என்னதுன்னு சொல்லி இது எல்லாத்தையும் நான் ஒரு 2 ஹவர்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஆகவே இது ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம்தான். பட் என்னால் முடிந்த அளவுக்கு நான் வந்து இதை கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தான் ட்ரை பண்ணுறேன். ஆகவே உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அப்படியும் யாருக்கும் விளங்கலன்னு சொன்னால் அன்மியூட் பண்ணி கேளுங்க. நான் எனக்கு தெரிந்த விடயங்களை சொல்லுவேன். நான் சதோஷி நாகமோட்டோ கிடையாது, அல்லது எத்திரியம் பிளாக் செயினோட ஓனர் கிடையாது, அல்லது பைனான்ஸோட சிசி ஓனர் நான் கிடையாது. எனக்கு தெரிந்த விடயங்களை நான் இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு தெரியாத விடயமா இருந்தால் நான் ஓப்பனாகவே சொல்லிடுவேன், எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லி. அதை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லை நான் சரி அந்த விடயத்தை தேடி உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே, ரைட். ஆகவே பாருங்க, இப்போ கரண்ட்டாக பிளாக் செயினில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். ஓகே, ரைட். இப்போ பிளாக் செயின் பார்த்தாச்சு, லைவா ஒரு பிளாக் செயினும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த விடயத்துக்கு நம்ம வரப்போறோம். ஓகே, என்னன்னு கேட்டா கொஞ்சம் இருங்க, இந்த விஷயத்துக்கு நான் வரேன் முதலாவதா. ஓகே, இந்த பாருங்க, பிட்காயின் மைனிங் சொல்லி நம்ம சொல்லுவோம். நான் மைனிங்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு அதாவது மைனஸ் வந்து அந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே வெலிடேட் பண்ணி அதை பிளாக் செயினுக்குள்ள ஆட் பண்றவங்க தான் மைனஸ். அந்த வேலை செய்யறது தான் மைனிங் சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரி ஒரு சுரங்கம் அகல்ற மாதிரி விடயங்கள். இப்போ இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட் என்ன மாதிரி இருந்திருக்கும்? ஓகே, ரிவார்ட் என்ன மாதிரி இருந்திருக்கும்? நான் உங்களுக்கு சொன்னேன் 50 பிடிசி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த ஆரம்ப கட்டத்தில். பட் இப்போ இவங்களுக்கு எப்படி ரிவார்ட் கிடைக்குது, அது என்ன பெருமதியில் கிடைக்குது, அது எப்படின்னு சொல்லி நம்ம லைவா பார்ப்போம். ஓகே, ரைட். இப்போ அதுக்கு நான் என்ன செய்யறேன்னு கேட்டா, முதலாவது என்னுடைய அந்த 2021ஆம் ஆண்டு நான் டிரான்சாக்ஷன் ஒன்று செய்தேன் தானே, அந்த டிரான்சாக்ஷனை எகைன் நான் ஓப்பன் பண்றேன். ஓகே, பாருங்க, 2021ஆம் ஆண்டு நான் செய்த டிரான்சாக்ஷன் இருக்கு தானே, 6,83,000 அந்த பிளாக். இந்த பிளாக்கை கொஞ்சம் டேட்டா பார்த்துக்கொள்ளுங்க. 2021ஆம் ஆண்டு, இந்த 2021ஆம் ஆண்டு கிரியேட் பண்ணப்பட்ட இந்த பிளாக்குக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிவார்டு எவ்வளோன்னு கேட்டால், இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃபை கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், இதில் பாருங்க, இந்த ரிவார்டுன்னு ஒரு விடயம் இருக்கு பாருங்க. ரிவார்ட், இந்த ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரிவார்ட் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் 6.25 பிடிசி கொடுத்துருக்காங்க. ஓகே, 6.25 பிடிசி கொடுத்துருக்காங்க ரிவார்டா இந்த ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு 2021ஆம் ஆண்டு. இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த பிளாக்குக்கு 6.25 பிடிசி கொடுத்துருக்காங்க. டேட்டை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, 2021ஆம் ஆண்டு. இதே இப்போ லைவா இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 9,18,583வது பிளாக் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இது இப்போ கடைசியாக வந்த பிளாக். டேட்டை வேணுமா பார்த்துக்கொள்ளுங்க, 2025 அக்டோபர் 11ஆம் தேதி. இந்த பிளாக்கை கிரியேட் பண்ணுறவங்களுக்கு கொடுத்த ரிவார்டை பாருங்க. இந்த இடத்துல 3.13 சொல்லக்கூடிய ஒரு பிடிசி தான் இப்போ கொடுத்துருக்காங்க இந்த பிளாக்கை கிரியேட் பண்ணப்பட்ட மைனஸுக்கு. அப்போ 2021 6.25 கொடுக்குறாங்க, 2025 3.13 கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 2009ஆம் ஆண்டு, ஓகே, 2009ஆம் ஆண்டு சதோஷி நாகமோட்டோ முதலாக கிரியேட் பண்ணார் ஒரு பிளாக் ஒன்று. அதை நம்ம சொல்லுவோம் ஜெனசிஸ் பிளாக்னு சொல்லி. அந்த ஜெனசிஸ் பிளாக்குக்கான டிரான்சாக்ஷன் ஐடி நம்ம கையில் இருக்கு. இவர் தான் அந்த டிரான்சாக்ஷன் ஐடி. அதாவது சதோஷி நாகமோட்டோ முதலாக உருவாக்கினார் தானே பிளாக் ஒன்று. அந்த பிட்காயின் 50 பிட்காயினை வெளியில் எடுத்தார் தானே, அந்த டிரான்சாக்ஷன் ஐடி தான் இது. இந்த டிரான்சாக்ஷன் ஐடியை கொஞ்சம் காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணி ஃபுல்லாக காப்பி பண்ணணும், இல்லைன்னு சொன்னால் அதை உங்களுக்கு பார்க்க முடியாது. காப்பி பண்ணி இந்த பிளாக் செயினில் போய் கொஞ்சம் சர்ச் பண்ணும். இந்த மேலே பாருங்க, சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. நமக்கு அந்த டிரான்சாக்ஷன் ஐடி இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த ஒரு டிரான்சாக்ஷனையும் நமக்கு சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்படி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்க பிடிசி டிரான்சாக்ஷன் சொல்லி ஒன்று வருது. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்க முதலாவது பிளாக்
அதாவது ஜெனசிஸ் பிளாக் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு 2009 ஜனவரி 3ஆம் தேதி. இந்த பிளாக் கிரியேட் பண்ண போது பாருங்க, முதலாவது ஒரு பிளாக் கிரியேட் பண்ணும் போது 50 பிட்காயின் வெளியில வந்திருக்கு. அப்ப அந்த நேரம் மைன் பண்ணக்கூடிய அந்த நபர்களுக்கு கிடைச்ச ரிவார்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா 50 பிடிசி. இப்போ உங்களுக்கு டவுட் ஒன்று வரலாம் பாருங்க, 2009ல் 50 பிடிசி கிடைச்சிச்சு 2009ல். 2021ல் 6.25 பிடிசி, 2025ல் 3.125 பிடிசி தான் கிடைக்குது. இது ஏன் இப்படி குறைந்து கொண்டு போகுது? இதுக்கான காரணம் என்னது? ஏன் அப்படி குறைவதுன்னு சொன்னா இதுக்கு ஒரு நேம் இருக்கு. அந்த நேம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டா பிட்காயின் ஆல்விங் சொல்லுவோம். அதாவது பிட்காயின் மைன் பண்ணக்கூடிய அந்த மைனர்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட் வந்து குறைந்து கொண்டு குறைந்து கொண்டு குறைந்து கொண்டு போகுது தானே. இப்படி போறதுக்கான காரணத்தை நம்ம சொல்லுவோம் பிட்காயின் ஆல்விங் சொல்லுவோம். இந்த பிட்காயின் ஆல்விங் எப்படி நம்ம பார்க்கிறதுன்னு கேட்டா, ஒவ்வொரு 4 வருடங்களுக்கு ஒரு முறையும் இந்த பிட்காயின் ஆல்விங் இந்த பிளாக் செயின்ல நடக்கும். ஒவ்வொரு 4 வருடங்களுக்கு ஒரு முறையும். அந்த அடிப்படையில முதலாவது ஆல்விங் எப்ப நடந்துச்சுன்னு கேட்டா, இந்த பாருங்க, ஆல்விங் முதலாவது 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட 2009ல இருந்து 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது ஆல்விங் நடந்துச்சு. அந்த ஆல்விங் வரைக்கும் 2009ல இருந்து 2012 வரைக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் மைன் பண்ணப்பட்ட ஒவ்வொரு பிளாக்கும் வெளியில வரும் போதும் அந்த ஒவ்வொரு பிளாக்குக்குமே 50 பிடிசி ரிவார்டா கொடுத்தாங்க மைன் பண்ணக்கூடிய மைனஸுக்கு. அப்ப அந்த ஆல்விங் வரைக்கும். இரண்டாவது ஆல்விங் பாருங்க 2016ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்துச்சு. இந்த முதலாவது ஆல்விங் 2012ஆம் ஆண்டு நடந்துச்சு. இந்த முதலாவது ஆல்விங்க்கு பிறகு 2012ல இருந்து 2016ஆம் ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிரியேட் பண்ணப்படக்கூடிய ஒவ்வொரு பிளாக்குக்குமே மைனஸுக்கு ரிவார்டா 25 பிடிசி தான் கொடுக்குறாங்க. அதே போல 2016ஆம் ஆண்டு இரண்டாவது ஆல்விங் இந்த 2016ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பிளாக் செயின்ல உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொரு பிளாக்குக்குமே கிடைக்கக்கூடிய ரிவார்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா 12.5. இது பாருங்க 50-50 குறைந்து கொண்டு போகுது, 50% குறைந்து கொண்டு போகுது. அதே போல 2020ல இருந்து 24ஆம் ஆண்டு கடைசி ஆல்விங் நடந்துச்சு. இப்ப நம்ம கதைத்து கொண்டிருக்கும் 2025ல 4வது ஆல்விங் 2024 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி நடந்துச்சு. இந்த நேரம் ஆல்விங் நடந்த இந்த 2020ல இருந்து 24க்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா 6.25 பிடிசி வெளியில வந்துச்சு. 2024ல இருந்து 2028 வரைக்கும் இப்ப நம்ம கடந்து போகக்கூடிய இந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 2024ல இருந்து 28 வரைக்கும் பிளாக் செயின் ஒன்றில் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட் 3.125 பிடிசியா தான் இருக்கும். அதே போல 28ல இருந்து 32 ஆகும் போது அடுத்த 4 வருடங்களுக்குள்ள ஒரு பிட்காயின்ல பிளாக் செயின்ல ஒரு பிளாக் கிரியேட் பண்ணப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட் 1.5 பிடிசியா இருக்கும். அதே போல அடுத்த 4 வருடத்துக்கு 0.788 இந்த ரிவார்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பாதியா 50%ல டவுன் ஆகி கொண்டே போகுது. இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு டவுட் வரணும், இது நமக்கு நஷ்டம் இல்லையா? ஒரு பிளாக் கிரியேட் பண்ணிட்டு போறோம். ஆரம்பத்தில் உள்ளவங்களுக்கு 50 பிடிசி கொடுத்தாங்க, கிடைச்சிச்சு, வெளியில வந்துச்சு மைன் பண்ணவங்களுக்கு. இப்ப இந்த மைன் பண்றவர்களுக்கு 3 பிடிசி தானே கிடைக்குது, அல்லது 1.5 பிடிசி தானே, 1.5 இப்ப 3 பிடிசி தான் கிடைக்குது. 50 பிடிசி கிடைச்ச காலம் எங்க, இப்ப 3 பிடிசி தானே கிடைக்குது. இது நல்லமா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். இதை அப்படியே கொஞ்சம் பிரைஸ்ல கால்குலேட் பண்ணி பாருங்க. பிரைஸ்ல 2009ல இருந்து 2012ஆம் ஆண்டு வரைக்கும் 50 பிடிசி வந்திருந்தாலும் அந்த நேரம் ஒரு பிடிசியோட பெறுமதி $1 கூட, அதாவது $1 கூட கொஞ்சம் வேல்யூ இல்லாமல் இருந்த காலம். 2012-11ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கொஞ்சம் வேல்யூ வந்துச்சு. பட்
அந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா பெருசா பெருமதி இல்லை. 50 பிடிசி கிடைச்சாலும் அது ஒரு சொற்ப காசா இருந்துச்சு. பட் 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு 25 பிடிசி, அதுக்கான கொஞ்சம் பெருமதி கூட ஆரம்பிச்சிச்சு. பிட்காயினுக்கு கூட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட் பிடிசி குறைவா இருந்தாலும் பெருமதியில பார்க்கும்போது கூட. அதுக்கங்க 2016ல இருந்து பிடிசி குறைவா இருந்தாலும் பெருமதியில பார்த்தா கூட 6.25 2020 பிட்காயின் 60,000க்கு போனுச்சு. பெருமதியில பார்த்தா கூட இன்றைக்கு நம்ம கதைத்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல ஒரு பிட்காயின் பெருமதி இலங்கை ரூபாவுக்கு 3,75,00,000 போய் கொண்டிருக்கு. ஓகே, 3,75,00,000. அப்ப 3 பிடிசி வெளியில வந்துச்சுன்னு சொன்னா ஒரு பிட்காயின் ஒரு பிளாக் கிரியேட் ஒரு 10 நிமிடத்துக்கு ஒருக்க 10 கோடிக்கு பெருமதியான அமௌண்ட் ஒன்று வெளியில கிடைக்குது ரிவார்டா. யாருக்குன்னு கேட்டா அந்த மைனஸுக்கு. அப்ப ஒவ்வொரு 4 வருடங்களுக்கு ஒரு முறையும் இப்படி இதுக்கு கிடைக்கக்கூடிய பெருமதி ஆல்விங் சொல்லக்கூடிய அடிப்படையில குறைந்து குறைந்து கொண்டு போறதால இதை நம்ம சொல்லுவோம் பிட்காயின் ஆல்விங் சொல்லுவோம். பிடிசி ஆல்விங் சொல்லுவோம். ஆகவே சில பேர் இதெல்லாம் நினைப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணுமான்னு கேட்டா இதை கண்டிப்பா விளங்கி இருக்கணும். இந்த ஆல்விங்குக்கும் இந்த பிட்காயின் ரிவார்டுக்கும் எப்படி கனெக்ஷன் இருக்கோ, இந்த பாருங்க, இது இன்னொரு எக்ஸாம்பிள். இதில் பாருங்க, 2009ல் 50 பிடிசி, 2012க்கு பிறகு 25 பிடிசி, 16க்கு பிறகு 12.5, 20க்கு பிறகு 6.25, 24க்கு பிறகு 3.125, 28க்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1.5 தான் கிடைக்க போகுது. இப்படி ஒவ்வொரு 4 வருடங்களுக்கு ஒரு முறையும் ஆல்விங் நடந்துச்சுன்னு சொன்னா இந்த ஆல்விங் நடந்ததுக்கு பிறகு என்ன நடக்கும்னு கேட்டா பிட்காயின் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, 2012ஆம் ஆண்டு ஆல்விங் நடந்ததுக்கு பிறகு பிட்காயின் அதுக்கு முன்னாடி $12 இருந்தது. ஆல்விங்க்கு பிறகு $127 வரைக்கும் போனுச்சு. 2016ஆம் ஆண்டு ஆல்விங் நடைபெற்ற அந்த டேட்டில் அதுக்கு முன்னாடி 650, ஆல்விங் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு $758 வரைக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகணுச்சு. 2020ல் 8,800 இருந்த டாலர் அது ஆல்விங் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு 10,000 அல்லது 11,000 கிட்ட போனுச்சு. இந்த ஒவ்வொரு ஆல்விங் நடக்க நடக்க பிட்காயின் பெருமதி வெளியில வர்றது குறைய 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 இந்த டிமாண்ட் அதிகரித்து பிட்காயின் பெருமதி அதிகரித்து கொண்டு போகும். இந்த 2024ல் ஆல்விங் நடந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கான டேட்ல பிட்காயின் ஆல்விங் நடக்கும் போது 64,000, இன்றைக்கு 1,00,000 தாண்டி பிட்காயின் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த உண்மை உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதே போல இப்போ ஒரு பிளாக் கிரியேட் ஆகும் போது 3.12 தான் வெளியில வருது. இப்போ அதே போல வெளியில வரக்கூடிய அமௌண்ட் குறைந்து குறைந்து கொண்டு போறதால இந்த நான் ஆரம்பத்திலே கதைச்சிருந்தேன் கோயின் மார்க்கெட் கேப்ல. ஓகே, இதை கொஞ்சம் பாருங்க. டோட்டலா எத்தனை பிடிசி இருக்குன்னு கேட்டா 21 மில்லியன். அதுல 19.9 மில்லியன் பிடிசி தான் வெளியில வந்திருக்கு. பேலன்ஸா இருக்கக்கூடிய 1.1 மில்லியன் இருக்கு தானே. இந்த 1.1 மில்லியன் இந்த பிளாக் ஒன்று கிரியேட் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியில வரும். அப்படி வெளியில வந்துச்சுன்னு சொன்னா அது வெளியில வாரது எப்ப கடைசி பிட்காயின் இந்த உலகத்தை ரீச் பண்ணும். இந்த உலகத்துக்கு கடைசி பிட்காயின் இன்னைக்கு வரும்னு கேட்டா நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 2140ஆம் ஆண்டு தான் அந்த 21 மில்லியன் பிட்காயினும் வெளியில வந்து முடியும். கடைசி பிட்காயின் வெளியில வந்து முடியும். ஆகவே 2140 வரைக்கும் கண்டிப்பா இந்த பிட்காயினுக்கான டிமாண்ட் கண்டிப்பா இருக்கும். யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப சில வேளை இன்றைக்கு 1,00,000 தொற்றிருக்கக்கூடிய பிட்காயின் இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு இது 150 1,50,000 ரீச் பண்ணலாம். இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2,00,000க்கு போகலாம். ஓகே, இப்படிதான் பிட்காயின் வெளியில வார அளவு குறைய 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 அதோட டிமாண்ட் அதிகரிக்கும். எப்படி ஒரு கோல்டு, ஓகே, தங்கத்தை நீங்க அகழ்ந்து எடுக்க எடுக்க அதோட விலை கூடிக்கொண்டே போகுதோ அதுக்கு ஈக்குவலா அதை விட பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னு கேட்டா இந்த பிட்காயினுக்கு இருக்கு. காரணம் பிட்காயினுக்கு அவ்வளவு பெரிய ஒரு டிமாண்ட் காணப்படுது இந்த உலகத்துல. ஸோ பிளாக் செயின் பாருங்க இவ்வளவு அழகா அந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் பார்க்கப்படுது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஆல்விங்க்கு பிறகு இடம்பெறக்கூடிய பிட்காயின் பிரைஸ்ட வளர்ச்சி இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு. ஆகவே இப்படி ஒவ்வொரு ஆல்விங் நடந்ததுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிட்காயின் பிரைஸ் வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டே தான் போய்கொண்டே இருக்கு. அப்ப இது இவ்வளவு நேரம் நான் வந்து உங்களுக்கு
ஒரு பிளாக் செயின்னா என்னன்னு சொல்லி பேசிக்கான விடயங்கள் டீச் பண்ணேன். இன்னும் விடயம் இருக்கு, இன்னும் முடிக்கல, கிளாஸ் இருக்கு. ஓகே, இன்னும் ஒரு 1/2 hour கிளாஸ் நடக்கும். ஓகே, ஒரு பிளாக் செயின் எப்படி, பிட்காயினோட பிளாக் செயின் எப்படி இருக்கும். அந்த பிளாக் செயின் பாருங்க, இதுல நான் கதைச்சேன் 50 பிடிசி 2009 வரும்போது வந்தது. பட் காலப்போக்கில் 25 பிடிசி, 12.5 பிடிசி, 6.125 இப்படி பிடிசி நான் கதைச்சேன் ஆரம்பத்தில். அந்த நேரம் உங்களுக்கு விளங்காமல் இருந்திருக்கும், பட் இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். இதுக்கான காரணம் ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இந்த ஆல்விங் சொல்லக்கூடிய ஒரு விடயம் நடக்குது. இதால பிட்காயின் வெளியில வரக்கூடிய அளவு ஒரு பிளாக் கிரியேட் பண்ணும்போது பாதிக்கு பாதியா குறைந்து கொண்டு போகுது. இப்ப யாரு கேட்டாலும் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கும். இதுதான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு வேணும். ஓகே, இந்த எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமிக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே வெறுமனே வந்தமா, ஸ்போர்ட் ட்ரேடிங் ஃபியூச்சர் ட்ரேடிங்கை படித்தோமா, சிக்னல் ஒரு சில ஆக்கள் கொடுப்பாங்க, அதை கொடுத்தமா, அப்படி போயிடக்கூடாது. அப்படி போகிறதால நீங்கள் ரொம்ப தூரம் இதில் பயணிக்க மாட்டீங்க, பயணிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அங்கால உங்களால் மூவ் பண்ண முடியாது இதில் சரியான நாலேஜ் இல்லாமல். ஓகே, அப்போ அதுக்கு அங்கால மூவ் பண்ணுறது கஷ்டம். அப்புறம் இதை கொஞ்சம் லொஸ்ட் ஆகுவீங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க. பட் இப்போ பாருங்க, கிரிப்டோ கரன்சினா என்னன்னு தெரியும். ஒரு பிளாக் செயின், ஓகே, பிட்காயின் பிளாக் செயின் இப்படி தான் இருக்கு, இப்படி தான் வருதா, ஒரு பிட்காயின் இப்படி தான் வெளியில் வருதுன்னு சில பேர் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த மெக்கானிசம் இப்படி தான் வருதுன்னு சொல்லி சில பேருக்கு இன்னைக்கு தான் இந்த பிட்காயின் எப்படி வெளியில் வருதுன்னு கூட தெரியக்கூடியதாக இருந்திருக்கும். ஓகே, அப்போ இந்த பிளாக் செயின் என்னது, இந்த டிரான்சாக்ஷன் இல்லாமல் ஒரு 10 நிமிடத்துக்கு ஒருக்க இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும் சேர்ந்து ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அந்த பிளாக் வந்து ஒரு 10 நிமிடங்களுக்கு ஒருக்க கிரியேட் பண்ணப்படுது. இந்த பிளாக்கை கிரியேட் பண்ணுறது யாருன்னு கேட்டால் அந்த மைனஸ்ன்னு சொல்லக்கூடிய நபர்கள். இந்த மைனஸில் அவங்க கஷ்டப்பட்டு அந்த பிளாக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன ரிவார்ட் கிடைக்குது, அந்த ரிவார்ட் யார் எப்படி வருதுன்னு கேட்டால் பிட்காயினாக ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும். ஓகே, வெளியில் வரும்போது அந்த ரிவார்டு அவங்களுக்கு கிடைக்குது. ஆரம்பத்தில் 50 பிடிசி கிடைச்சி 2012க்கு பிறகு 25 பிடிசி, இன்னைக்கு 2025 3.125 பிடிசி ரிவார்டாக கிடைக்குது. அப்போ இதுக்கான காரணம் என்னது, ஆல்வி. அப்போ பாருங்க, ஒரு அழகான கான்செப்ட், அழகா நினைக்கிறேன் ஆரம்பத்திலிருந்து ஜூமுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியும் விளங்காமல் இருந்தால் அன்மியூட் பண்ணி கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அடுத்த விடயத்துக்கு போக போகிறோம். யாரும் பயப்படாமல் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனி டைம் ரெடியாக இருப்பேன். ஓகே, ரைட். அடுத்த விடயங்களுக்கு போய் இன்னும் ஒரு 1/2 hour கிளாஸ் இருக்குது, குயிக்காக நான் முடிக்கிறேன். ஓகே, ரைட். சரி, அடுத்த சின்ன சின்ன விடயங்கள் தான் இருக்கு. ரைட், வாட் ஆர் கன்சென்சன் மெக்கானிசம். ஓகே, யாரும் மெசேஜ் வந்து போடுறீங்க, வெயிட் பண்ணுங்க. ட்ரேடிங் இந்த டைமில் பண்ணணும்னு இருக்கா? ரைட், ஓகே. முகமது, ஓகே, கண்டிப்பாக இல்லை, ஃப்ரீயாக இருக்க டைம் பண்ணலாமா? நல்ல கேள்வி. நல்ல கேள்வி. கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங், அது கிரிப்டோவாக இருக்கலாம், அல்லது ஃபொரெக்ஸாக இருக்கலாம், அல்லது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், அல்லது கமோடிட்டியாக இருக்கலாம், எந்த ஒரு மார்க்கெட்டாக இருக்கலாம். ஓகே, ஃப்ரீ, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க. நான் மார்னிங் 9 to 5 ஜாப் ஒன்றில் இருக்கேன், ஆகவே நான் ஈவினிங் தான் வீட்டை வந்து இருப்பேன். அந்த நேரம் எனக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே பயணிக்க முடியாது. ஓகே, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இதுக்குள்ளே பயணிக்கவே முடியாது. காரணம், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது மார்க்கெட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காது. ஓகே, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது மார்க்கெட்டுக்குள்ள ஒரு பொசிஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கொடுக்காது. மார்க்கெட் எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ அந்த நேரத்துக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த கான்செப்டை தலைகீழாக போட்டு வைத்துக் கொள்ளுங்க. மார்க்கெட் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ அந்த நேரம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கொடுக்கும்னு கேட்டால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எந்த இடத்துல கிடைக்கும்னு சொல்லி நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும். அதுக்கு முதல்ல நமக்கு விளங்கணும், மார்க்கெட் இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்க மார்க்கெட் இந்த இடத்துக்கு இந்த சப்போர்ட்டுக்கு வரும்னு சொல்லி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். இந்த சப்போர்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணினதுக்கு பிறகு மார்க்கெட் அந்த இடத்தை ரீச் பண்ணும் வரைக்கும் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணணும். அப்படி யாருக்காவது டைம் இல்லை,
வெயிட் பண்ணுறது கஷ்டம்னு சொன்னால் இதில் ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் ஒரு லிமிட் ஆர்டர்னு ஒன்று படிப்போம். லிமிட் ஆர்டர் உண்டு, அதான் அந்த நேரம் அதை சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் இப்படி கீழே வந்து இந்த இடத்துல இருந்து தான் அப் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சா, ஓகே, இந்த இடத்துக்குள்ள நீங்கள் வெயிட் பண்ணி டைம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்த்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு லிமிட் ஆர்டர்னு போட்டு வைத்து ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போட்டு, லிமிட் ஆர்டருக்கும் ஸ்டாப் லாஸ் போட்டு வைத்து இதிலிருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும்னு உங்களுக்கு தெரியணும், வந்து உங்களுடைய ஆர்டரை எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ரைட், நல்ல கேள்வி. எனக்கு அவரோட பேர் முகமட்னு நினைக்கிறேன். ஓகே, சோட்டாவோட நேம் இருக்கு. ட்ரேடிங் இந்த டைமில் பண்ணணுமான்னு கேட்டால் அது அப்படி பண்ணுறது இல்லை. சில பேர் சொல்லுவாங்க மார்னிங்கில் டைம் ட்ரேட் பண்ணுங்க, 5:30 ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, சில பேர் அப்படி சொல்லுவாங்க மார்னிங் புதிய கேண்டில் ஒன்று ஓப்பன் பண்ணுற நேரம் போய் ட்ரேட் பண்ணுங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், மார்க்கெட் அப் ஆகும். இன்றைக்கு மார்னிங் 5:30 கேண்டில் பாருங்கள். ஓகே, நான் இதுக்காக சொல்லலை, கொஞ்சம் ஒரு அவர் கேட்ட கேள்விக்கும் இன்றைக்கான டே சார்ட்டை பார்ப்போம். ஓகே, ரைட், இதை பாருங்கள், சாரி, இதை பாருங்கள், இன்றைக்கான டே சார்ட். ஓகே, இன்றைக்கு இது வந்து டே சார்ட்டில் இருக்குது. இதை பாருங்கள், இன்றைக்கான டே சார்ட். நேற்றைய நாள் கேண்டலில் பாருங்கள், நேற்றைய நாள் பாருங்கள் மார்க்கெட் எவ்வளோ தூரம். அப்போ மார்னிங் 5:30 கேண்டல் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி அங்கே போய் பை போடுறது கிடையாது. கவனம், இதெல்லாம் மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும். ஓகே, அனலைஸ் பண்ணி இந்த டைமுக்குள்ள ட்ரேட் பண்ணுங்க. அப்படி இல்லை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி அது ப்ரைஸ் செக்ஷனாக இருக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக இருக்கலாம், அல்லது எஸ்எம்சி படி ஒரு ஓபியாக இருக்கலாம். அந்த இடத்துக்கு மார்க்கெட் வருமெண்டா அது வரைக்கும் பொறுத்திருந்து காத்திருந்து அந்த என்ட்ரி எடுக்கணும். சரியாக டிபி எல்லாம் நீங்கள் பிளேஸ் பண்ணணும். மார்க்கெட் டிபி வரும் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் எல்லாம் போடணும். இதெல்லாம் நான் டீப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஆகவே அந்த நேரம் உங்களுக்கு பார்க்கலாம். ஆகவே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு சொல்லி தயவு செய்து யாரும் இப்படி ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னால் ரொம்ப காலம் இதுக்குள்ளே நீடிக்க முடியாது, நாம் காணாமல் போயிடுவோம். ஓகே, ஆகவே பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணணும். அந்த டவுட் நான் கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. ஓகே, ரைட். இந்த கன்சென்சஸ் மெக்கானிசம் அப்படின்னா என்னது? கன்சென்சஸ் மெக்கானிசம் சொன்னால் சில பேருக்கு இது கொஞ்சம் இந்த வேர்டு கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். இது என்னடா இது இவ்வளோ கன்சென்சஸ் மெக்கானிசம், இதெல்லாம் ட்ரேடிங்க்கு படிக்கணுமா அப்படின்ட்டு ஒரு டவுட் ஒன்று வரலாம். பட் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அதுக்காக தான். என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம இவ்வளோ நேரம் ஒரு பிட்காயின் பிளாக் செயின் பார்த்தோம் தானே, பிட்காயின் பிளாக் செயின் பார்த்தோம் தானே. அந்த பிளாக் செயின் பிளாக் கிரியேட் பண்ணது, மைனஸ் இருக்காங்க, இதுக்குள்ள என்னென்னமோ விடயங்கள் நடந்துச்சு தானே, இவ்வளோ நேரம் நம்ம கதைச்சோம். இந்த இடையில இந்த பிளாக் செயினுக்குள்ள இவ்வளோ நேரம் கதைத்த எல்லா விடயங்களையும் சேர்த்து சொல்லலாம்னு சொன்னா இதை நம்ம கன்சென்சஸ் மெக்கானிசம்னு சொல்லலாம். ஓகே, இந்த கன்சென்சஸ் மெக்கானிசம் சொல்றது ஒரு பிளாக் செயின் ரன் ஆகக்கூடிய சிஸ்டம் என்ன மெத்தட்ல ரன் ஆகுது. இப்போ பிட்காயினோட பிளாக் செயின் என்ன மெத்தட்ல ரன் ஆகுது, ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பிளாக்னு வருது, பிளாக்கை கிரியேட் பண்ணும்போது ரிவார்ட் வருது, ஒரு 2000 டிரான்சாக்ஷன் நடக்குது, அதெல்லாம் ஸ்டோர் பண்றாங்க, ஒரு பேரை கண்டுபிடிக்கிறாங்க மைனஸ், அப்போ அந்த மெக்கானிசம் தான் நடக்குது. ஆகவே இது ஒரு மெக்கானிசம். இந்த கன்சென்சஸ் மெக்கானிசம் சொல்றது இப்போ எத்தீரியத்தோட பிளாக் செயின் அவங்களுடைய வேற ஒரு கன்சென்சஸ் மெக்கானிசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பிளாக் செயினுக்கு படித்த பிட்காயினுக்கு படித்த பிளாக் செயின் மாதிரி தான் அதுவும் இருக்கும், ஒரு சில டிஃப்ரெண்ட்டான விடயங்கள் இருக்கும். ஆகவே அது அவங்க என்ன கன்சென்சஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கன்சென்சஸ் மெக்கானிசம் ஒரு பல வகையான கன்சென்சஸ் மெக்கானிசம் இருக்குது. இது நம்ம ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக், இந்த ப்ரூஃப் ஆஃப் கெப்பாசிட்டி, இந்த மாதிரி டெலிகேட்டட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக், அப்படியே ஒரு சில அத்தாரிட்டி அப்படிலாம் இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம பார்ப்போம், இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கும் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குன்னு சொல்லக்கூடிய இந்த 2 கன்சென்சஸ் மெக்கானிசம் தான் காரணம். பிட்காயின் சொல்லக்கூடிய இந்த பிட்காயின் கரன்சி, பிட்காயினோட பிளாக் செயின் என்ன கன்சென்சஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னு சொல்லக்கூடிய ஒரு கன்சென்சஸ் மெக்கானிசம். அதாவது மைனஸ் பாருங்க வேலை செய்கிறாங்க உள்ளுக்கு, அவங்க வேலை செய்கிறதால தான் இந்த கன்சென்சஸ் மெக்கானிசத்து மூலமாக தான் பிளாக் செயின் ரன் ஆகுது, அதன் மூலமாக தான் பிடிசி வெளியில் வருது. அப்போ இதை நம்ம சொல்லுவோம் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னு சொல்லி. இதே எத்தீரியமோட பிளாக் செயின் அல்லது பிஎன்பியோட பிளாக் செயின் அல்லது சொலோனாவோட பிளாக் செயின் எல்லாம் என்ன கன்சென்சஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குன்னு சொல்லக்கூடிய கன்சென்சஸ் மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குன்னு சொல்லக்கூடிய கன்சென்சஸ் மெக்கானிசம். இதே போல இன்னும் ஒரு சில கோயின்கள் இருக்கு. ஓகே,
புதிய புதிய கோயின்கள், அவங்க இந்த மாதிரியான கன்சென்சஸ் மெக்கானிசம் புதிய புதிய விடயங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குக்கும் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டால், இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் அந்த மைனர்ஸ் தான் வேலை செய்கிறாங்க. ஓகே, மைனஸ் வந்து ஒரு பெரிய கம்ப்யூட்டர்லாம் வைத்து கொண்டு தான் பிட்காயினை மைண்ட் பண்ணுறாங்க, பிளாக் செயினை கொண்டு பிளாக்கை எட் பண்ணுறாங்க. ஆனால் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் எத்தீரியத்துலலாம் அப்படி பெரிய பெருசாக இல்லை. இங்கே வந்து மைனஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், எத்தீரியம் கோயின் அல்லது பிஎன்பி கோயின் அல்லது சொலோனா கோயினை ஸ்டேக் பண்ணுவாங்க. அது ஸ்டேக் பண்ணுறதுன்னு என்னன்னு கேட்டால், இப்போ என்கிட்ட ஒரு பிட்காயின் சாரி என்கிட்ட ஒரு எத்தீரியம் கோயின்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா, ஒரு 1000 2000 எத்தீரியம் என் கையில் இருந்துச்சுன்னு சொன்னால், எனக்கும் எத்தீரியத்தோட பிளாக் செயினில் போய் எனக்கும் மைண்ட் பண்ணலாம். அப்போ என்னுடைய எவ்வளோ எத்தீரியம் என் கையில் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்போல் எனக்கு மைண்ட் பண்ணலாம், அதுக்கு ஏற்றாற்போல் எனக்கு ஒரு ரிவார்டும் கிடைக்கும். அந்த மாதிரியான விடயங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். இது ஜஸ்ட் நார்மலாக இப்படி மட்டும் விளங்கிக் கொள்ளுங்க. இது டீப்பாக உள்ளுக்கு போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ பார்க்கறதால இந்த கன்சென்சஸ் மெக்கானிசமில் இருக்கக்கூடிய இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் இது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி விளங்கும். ஆகவே அதை பார்த்துட்டு நான் அடுத்த விடயங்கள் குயிக்காக பார்க்குறேன். ஓகே, ரைட். இதுதான் கிரிப்டோ கரன்சி மைண்ட் பண்ற ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகே, பிட்காயின் மைண்ட் பண்ணக்கூடிய ஃபார்ம், ஒரு பெரிய ஃபேக்டரி. ஓகே, மைனிங் ஃபார்ம்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு பெரிய இடப்பரப்பு தேவை கிரிப்டோ மைண்ட் பண்றதுக்கு, பிட்காயின் மைண்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஃபார்ம். சில பேர் அவங்களோட வீட்டில் வைத்து கூட மைண்ட் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன சூப்பர் கம்ப்யூட்டர் வைத்து அவங்க அப்படியே மைண்ட் பண்ணலாம். பட் இதெல்லாம் ஒரு பெரிய ஃபார்ம். ஓகே,
ரைட், ஓகே. இதுதான் கிரிப்டோ கரன்சி மைன் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபார்ம். இப்படிதான் இந்த பிட்காயினை மைன் பண்றாங்க. அப்படி வேலை செய்யக்கூடிய அந்த வேலை தான் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னு சொல்லுவோம். அவங்களுக்கு பாருங்க, இப்படியான ஒரு நபர்களுக்கு தான் அந்த மிகப்பெரிய ரிவார்ட் கிடைக்குது. ஆகவே இது ஒரு சின்ன வேலை இல்லை, கஷ்டமான வேலை. இதே ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குக்கு இவ்வளவு பெரிய அந்த ஃபேக்ட்ரி அதெல்லாம் தேவைப்படாது. அதுக்கான பெரிய ஒரு எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு ஒரு கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பை வைத்து கூட உங்களுக்கு எத்தீரியம் எல்லாம் மைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆக இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குக்கும் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேட்டுக்கும் இடையிலான ஒரு டிஃப்ரெண்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணுறாங்க பிட்காயின், லைட் காயின், டோஜி காயின் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குன்னு சொல்லக்கூடிய அந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணுறாங்க எத்தீரியம், பிஎன்பி, சொலோனா, கார்டோனா, அடா கோயின், ஓகே, மெட்டிக் கோயின், இந்த மாதிரி கோயின் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதே போல் இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குக்கும் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் இடையிலான டிஃப்ரெண்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. எனர்ஜி, அதிகளவான பவர் யாருக்கு தேவைன்னு கேட்டால் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் பிடிசிக்கெல்லாம் அதிகளவான எலக்ட்ரிசிட்டி பவர் தேவைப்படும், சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் தேவைப்படும். பட் இந்த எத்தீரியம், சொலோனா அவங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் தானே, அவங்களுக்கு பெருசாக இந்த எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி தேவைப்படாது. பாதுகாப்பு ரெண்டுமே செக்யூரிட்டி தான். பிட்காயின் பிளாக் செயினில் நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் செய்கிறதும் எத்தீரியம் பிளாக் செயினோட டிரான்சாக்ஷன் செய்கிறதெல்லாம் பாதுகாப்பான விடயங்கள். ஆக்ட் பண்ணுறதெல்லாம் சாதாரண விடயம் கிடையாது. ஸ்கேலபிலிட்டி, ஸ்பீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிட்காயினில் ஸ்பீட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் இந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குன்னு சொல்லக்கூடிய எத்தீரியம், சொலோனா அந்த மெக்கானிசத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தந்த பிளாக் செயினில் ஃபாஸ்டர் டிரான்சாக்ஷன். இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் பார்க்குறோம்னு சொன்னால் ஒரு பிட்காயின் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு, ஓகே, ஒரு செகண்டுக்கு, ஓகே இருங்க, ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் டிரான்சாக்ஷன் ஒரு 7 அல்லது 8 டிரான்சாக்ஷன் தான் நடக்கும் பிட்காயின். ஓகே, பட் எத்தீரியத்தில் பிளாக் செயின்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செகண்டுக்கு ஒரு 25 டிரான்சாக்ஷன் நடக்கும் எத்தீரியம் எல்லாம். அதே சொலோனாலாம் ஒரு செகண்டுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 60,000 அப்படியான ஒரு மிகப்பெரிய டிரான்சாக்ஷன் நடக்குது சொலோனா கோயின்லாம். ஓகே, அதுதான் இந்த பிட்காயினுக்கு அடுத்தபடியாக எத்தீரியம், இந்த சொலோனாலாம் வர்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் பிட்காயினில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள், அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு தான் புதிய புதிய கிரிப்டோ கரன்சி லான்ச் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் எத்தீரியம், சொலோனா, எக்ஸ்ஆர்பி அவங்கெல்லாம். இந்த மாதிரி இந்த ஸ்லோ டிரான்சாக்ஷன் கொஞ்சம் ஸ்லோ, பட் ஸ்லோ மீன் அது உங்களுக்கு விலையும் கொள்ளாது. பட் ஒரு செகண்டுக்கு 7 டிரான்சாக்ஷன் தான். பட் எத்தீரியம் ஒரு செகண்டுக்கு 25 டிரான்சாக்ஷன், சொலோனா ஒரு செகண்டுக்கு 60,000 டிரான்சாக்ஷன். இது கொஞ்சம் பெரிய அமௌண்ட். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக போய் பார்க்கலாம். ஓகே, அடுத்து சென்ட்ரலைசேஷன். பிடிசி பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் வந்து டீசென்ட்ரலைசேஷன், டோட்டலி டீசென்ட்ரலைசேஷன். பட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் எத்தீரியம், சொலோனாலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த கம்பெனியோட பவர் இவங்க கையில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பைனான்ஸோட பிளாக் செயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிசி, யார் இவர் தான் சிசி, பைனான்ஸோட ஓனர். அவர் கையில் கொஞ்சம் அதுக்குள்ளே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். அதான் இந்த இடத்துல சொல்லுவாங்க. இந்த கன்சென்சன் மெக்கானிசம் இப்போ என்னென்ன மாதிரியான ப்ரொஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் கிரிப்டோ கரன்சிக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். நான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறது நான் ஆரம்பத்தில் கதைச்சேன். ஒரு டோக்கன் கோயின் வந்து லான்ச் பண்ணணும்னு சொன்னால் அந்த பிளாக் செயின் இருக்கக்கூடிய கோயின்கள் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அடிப்படையில் வாங்குவாங்க. அதுவும் ஒரு கன்சென்சன் மெக்கானிசம், ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அல்லது அத்தாரிட்டி ஏதோ ஒன்று வாங்கணும். ஓகே, ரைட். அடுத்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஒரு கம்பெனிகள் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரியான வேலைகளுக்கு பிளாக் செயின் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த மெடிக்கல், அடுத்து ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த மாதிரியான விடயங்களையும் இந்த பிளாக் செயின், இந்த கன்சென்சன் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஓட்டிங் சிஸ்டம். இப்போ இலங்கையில் எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இன்னும் போய் இந்த ஓட் போட்டுக்கொண்டிருக்கோம் ஒரு பாக்ஸுக்குள்ளே தான். பட் ஃபியூச்சரில் ஒரு வேளை இந்த பிளாக் செயின் எல்லாம் இலங்கையிலும் டெவலப் ஆகி அப்படிலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு பிளாக் செயின் மூலமாகவே ஓட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஃபியூச்சரில் கிடைக்கலாம் இந்த பிளாக் செயின் மூலமாக. ஓகே, ரைட். அடுத்து பாருங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்னன்னு கேட்டால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு 2 நபர்களுக்கு இடையில் ஏற்படுத்தி கொள்ளப்படுகின்ற ஒரு விர்ச்சுவலான ஒரு ஒப்பந்தம். சாரி, இந்த ஸ்மார்ட் ஒரு ஒப்பந்தம் உண்டு. ஓகே, ஒரு ஒப்பந்தம் உண்டு, 2 நபர்களுக்கு இடையில் போட்டுக்கொள்கிற ஒரு ஒப்பந்தம் உண்டு. எக்ஸாம்பிளுக்கு அந்த டோக்கன் சொல்லக்கூடிய கோயின்களுக்கு இவங்களுக்கு அவங்களுடைய கோயினை டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி பிளாக் செயின் வச்சிருக்கக்கூடிய கம்பெனியோட ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் போட்டுக்கொள்வாங்க, ஒரு ஒப்பந்தம் உண்டு. ஓகே, அதை தான் நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லேண்ட் ஒன்று வாங்குறதுக்கு கூட, இப்போ இலங்கையில் பாருங்கள், நம்ம ஒரு லேண்ட் ஒன்று வாங்கினோம்னு சொன்னோமா முதலாவது லேண்டை போய் பார்க்கணும்.
அந்த லேண்டை பார்த்துட்டு ஒரு லோயரை பார்க்கணும், லோயரை பிடிக்கணும், லோயரை போய் எழுதணும், அடுத்து இந்த நிலையம் அளக்கிறவருக்கு அடுத்தானே அவரை பார்க்கணும், அவருக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய ப்ரோசஸ் இருக்குது ஒரு லேண்டை வாங்குறதுக்கு. ஒரு அந்த டீட் எழுதணும், அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் போகும், போய் காத்து கொண்டிருக்கணும் ஏஜ் ஆஃபீஸ்லாம். பட் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் ஒரு லேண்டு கூட உங்களுக்கு பை பண்ணலாம். இந்த மாதிரியான ப்ரோசஸ் இல்லை, இடைத்தரகர்கள் இருக்க மாட்டாங்க. டிரெக்டாக நீங்கள் யார் அந்த ரெண்டு பார்ட்டிஸ் பியர் டு பியர் டிரான்சாக்ஷன், யார் பை பண்ணுறீங்க யார் செல் பண்ணுறீங்க ரெண்டு பேர் மட்டும் கண்டுத்தாச்சு. இந்த டீடை வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டாக நீங்கள் எழுதி கொள்ள முடியும் ஆன்லைனில். ஓகே, ஒரு கோடிங் மூலமாக எழுதி கொள்ள முடியும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு லேண்டை கூட டிரான்சாக்ஷன் செய்து கொள்ள முடியும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அடிப்படையில். இப்படி இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் நிறைய நடக்குது. இப்போ கார் சேல்லாம் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அடிப்படையில் இந்த கார் செல்லிங் எல்லாம் நடக்குது. ஓகே, பட் இலங்கையில் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இது வந்து ஈஸி, தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் இருக்க மாட்டார், ஒரு புரோக்கர் கமிஷன் இல்லை, அந்த மாதிரியான விடயங்களை தவிர்த்து கொள்ளலாம். ஓகே, இதுதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் யூஸ் கேஸ் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்டை யூஸ் பண்ணுறதால ஒரு சில நன்மைகள் இருக்குது. என்னென்னு கேட்டால் பார்த்துங்க, எஃபிஷியன்சி. ஓகே, குயிக்காக டிரான்சாக்ஷன் செய்து கொள்ள முடியும். எக்யூரேசி, துல்லியமாக இருக்கும். ஓகே, இதில் வந்து இந்த ஏமாற்றலாம் முடியாது. ஓகே, இம்மியூட்டபிலிட்டி, மாற்றம் செய்ய முடியாது. அதாவது இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் ஒரு தடவை எழுதினை தான், எகெயின் எல்லாம் மாற்ற முடியாது. அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஒரு தீமைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெர்மனன்ட். இது வந்து ஒரு தடவை எழுதினா எகெயின் மாற்ற முடியாதனால சில பேர் ஏதாவது தவறாக இருந்தால் கூட மாற்ற முடியாது. ஈமன் ஃபேக்டர், யாராவது ஒருத்தர் பிழை விட்டால் கூட திரும்ப எடுக்க முடியாது. லூப் ஓட்டைகள், யாராவது ஃபேக்காகவே கூட கிரியேட் பண்ணலாம். ஒருத்தர் நான் இப்படி கிரியேட் பண்ண சொல்கிறேன், அவருக்கு வேணுங்கிற மாதிரி ஃபேக்காக கிரியேட் பண்ணலாம், ஓட்டைகள் இருக்கலாம். இதெல்லாம் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய தீமைகளாக பார்க்கப்படுது, டிஸ்அட்வான்டேஜாக. இது ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக தான் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணி இருக்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கான கிளாஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து உங்களுக்கு பிளாக் செயின் அப்படின்னா என்ன, அதே போல் கோயின் வெர்சஸ் டோக்கன் அதுக்கடையிலான டிஃப்ரெண்ட் என்ன விடயம், டிஃப்ரெண்ட் என்னது, அதே போல் பிடிசி மைனிங்னா என்னது, பிடிசி ஆல்விங்னா என்னது, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்னது, கன்சம்ஷன் மெக்கானிசம்னா என்னது அப்படின்னு சொல்லக்கூடிய பல டாபிக்ஸ் இந்த இடத்துல இன்றைக்கு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ எல்லாருக்கும் இது விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். யாருக்காவது டவுட் இருந்தால் அன்மியூட் பண்ணி கேட்கலாம். அதே போல் நம்மளுடைய எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் இன்றைக்கான செஷன் ஒரு ஃப்ரீ செஷன், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு இடம்பெறக்கூடிய 3வது செஷனும் ஃப்ரீயாக ஜூமில் கண்டக்ட் பண்ணப்படும். முதலாவது வீக்கில் இருக்கக்கூடிய இந்த 3 செஷன் பாருங்கள், கோயின் வெர்சஸ் டோக்கன், பிளாக் செயின் எல்லாம் முடிஞ்சு நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் படிப்போம். அதாவது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எப்படி மார்க்கெட்டில் ஃபைண்ட் பண்ணுறது, அதே போல் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்னா என்ன, அது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அப் ட்ரெண்ட்னா என்னது, டவுன் ட்ரெண்ட் எப்படி, அதே போல் ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்னா என்னது, அல்லது சைட்வே மார்க்கெட்னா என்னது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, லோ, அந்த மாதிரி விடயங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் நாளைக்கு ஃப்ரீயாகவே இதே மாதிரி உங்களுக்கு ஜூமுக்குள்ளே வரலாம், வந்து அந்த விடயங்களை பார்த்து கொள்ள முடியும். டோட்டலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 வீக் நம்மளுடைய கிளாஸஸ் நடக்கும் கண்டினியூவாக இதே மாதிரி. ஒவ்வொரு வீக்குமே இந்த கோர்ஸ் கண்டென்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களும் முழுமையாக பார்க்கப்படும். அதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. அப்படி எந்த ஒரு விடயத்தையும் நான் வந்து டீச் பண்ணாமல் போக மாட்டேன். ஸ்போர்ட் ட்ரேடிங் 3வது வீக்கில் 2 செஷன் ஒதுக்கப்படும். ஃபியூச்சர் ட்ரேடிங் 4வது வீக்கில் 2 செஷன் ஒதுக்கப்படும். டீப்பாக ஸ்போர்ட் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங் எல்லாம் நம்ம பார்ப்போம். 5வது வீக்கில் இந்த மாதிரியான முக்கியமான பல டாபிக்ஸ், ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட், டோட்டல் டு மார்க்கெட் கேப், இப்படிலாம் நிறைய விடயங்கள் இருக்குது. மார்க்கெட்டில் எஃபெக்ட் பண்ணக்கூடிய காரணிகள், இதெல்லாம் பார்ப்போம். ஃபைனலாக ஸ்மார்ட் மணின்னு சொல்லக்கூடிய எஸ்எம்சி கான்செப்ட் படி பார்ப்போம். அதுக்கு நான் 3 செஷன் எலோகேட் பண்ணுவேன். ஓகே, எஸ்எம்சிக்கு இதில் ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட், லிக்விடேஷன், அந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் பார்க்கப்படும். அதே போல் 10 நாள் அந்த எஸ்எம்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான டாபிக்ஸ் உங்களுக்கு நான் கவர் பண்ணுவேன். ஓபி, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஓகே, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஓர்டர் பிளாக், பிஓஎஸ், அதுக்கெல்லாம் இதெல்லாம் எஸ்எம்சியில் ஒரு அட்வான்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ், இதை நான் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த 6 வீக் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 டேஸுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் உங்களுக்கு நான் கொடுப்பேன். இதை கிளாஸ் முடிகிற நேரம் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், என்ன மாதிரி 10 நாளைக்கு அந்த ப்ராக்டிக்கல் என்ன மாதிரி நடக்கும்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நம்மளுடைய கோர்ஸ் டியூரேஷனை பொறுத்தீங்கன்னு சொன்னால் 6 வீக், 18 செஷன், அதே போல் 36 hours
பார்க்கப்படும். ஒவ்வொரு வீக்குக்குமே 3 செஷன் நடக்கும். ஓகே, இது முதலாவது வீக்கில் 3 செஷன், வெனிஸ்டே, சாட்டர்டே, சண்டே 7:30 to 9:30. இப்படி கண்டினியூவாக 6 வீக் 3 செஷன் அடிப்படையில் கவர் செய்யப்படும். ஒரு நாளைக்கு 2 hours, டோட்டலாக 36 hours. சில நேரம் இது இதை விட கூடுதலான ஹவர்ஸ் தான் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே, ரைட். அடுத்து நம்மளுடைய சர்வீசஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். நீங்கள் எந்த ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமியில் தான் ஜாயின் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. எந்த ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணினாலும் தயவு செய்து உங்களுக்கு கோர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய சர்வீசஸை பற்றி கண்டிப்பாக அவங்களுடைய சர்வீசஸ் சரியாக இருக்குதா, ஓகே, ஸ்டூடெண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்குறாங்களா, அதுகளை கண்டிப்பாக பாருங்கள். காரணம், நிறைய அகாடமியில் இது உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க கான்டாக்ட் பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் ஆன்சர் கூட பண்ண மாட்டாங்க. பட் நம்மளுடைய அகாடமியில் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு என்றைக்குமே வராது. ஓகே, ஹை குவாலிட்டி எஜுகேஷன் எல்லாருக்கும் விலகக்கூடிய மாதிரி டீச் பண்ணுவோம். ஓகே, பேசிக்கில் இருந்து டீச் பண்ணுறது, பிடிஎஃப் நோட்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுப்போம். ஜூம் ரெக்கார்டிங், இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த செஷனுக்கான ரெக்கார்டிங் நாளைக்கு மார்னிங்கே உங்களுக்கு இமெயிலுக்கு ரிசீவ்ட் ஆகிரும். ஓகே, அது நீங்கள் கிளாஸ்க்கு வந்ததுக்கு பிறகு நான் இந்த 3 ப்ரீ செஷனையும் நாளைக்கு மார்னிங்கே நான் ஷேர் பண்ணிடுவேன். அன்னைக்கு முடிகிறத கொமனாகவே யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன், எல்லாருக்கும் பார்க்கலாம். மற்ற ரெக்கார்டிங் எல்லாம் அடுத்த நாளே உங்களுக்கு பார்க்கலாம். சம்டைம் கிளாஸுக்கு உங்களுக்கு அட்டென்ட் பண்ண முடியலன்னு கூட இந்த ரெக்கார்டிங்கை லைஃப் டைம் கிடைக்கும், உங்களுக்கு எனி டைம் பார்க்கலாம். மார்க்கெட் அப்டேட் டெலிகிராம் கம்யூனிட்டியில் டெய்லி நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அதே போல் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஃப்ரீ மென்டார்ஷிப் யார் வேண்டுமானாலும் கதைக்கலாம். கிரிப்டோ கரன்சி சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு டவுட் எனி டைம் கேட்கலாம். பாருங்க, இதில் இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாமே இருக்குது. ஸ்டூடெண்ட் சப்போர்ட் 24 hours. இந்த மாஸ்டர் மீட்டிங்னு சொல்லக்கூடிய இந்த விடயம் மட்டும் நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதையும் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மந்த்துக்கு ஒரு தடவை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு மாஸ்டர் மீட்டிங்காக டிஸ்கஸ் பண்ணி மார்க்கெட்டுக்கு என்னென்ன விடயங்கள் நடக்குது, என்னென்ன மாதிரின்னு சொல்லி நாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அந்த மாஸ்டர் மீட்டிங்கும் நாம் அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, இது நம்மளுடைய சர்வீசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டு ஃபீட்பேக் இருக்குது. இது நான் முதலாவது செஷன்லேயும் ஷேர் பண்ணேன், இதுலேயும் இருக்குது, பார்த்துக்கொள்ள முடியும். ஸ்டூடெண்ட் ப்ராஃபிட் கார்டு இருக்குது, இதையும் பார்த்துக்கொள்ளுங்கள். டோட்டலாக கோர்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னு சொன்னால் 20,000. முதலாவது பேமெண்ட் 10,000 பேமெண்ட் பண்ணலாம். இரண்டாவது பேமெண்ட் 4th வீக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 10,000 உங்களுக்கு பேமெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இந்த 20,000க்கு பேசிக் இருந்து அட்வான்ஸ் லெவல் எஸ்எம்சி வரைக்கும் எல்லா விடயங்களும் முறையாக டீச் பண்ணப்படும். இந்த 20,000 பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோர்ஸ்க்கு மட்டுமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சில பேர் அப்படின்னு எடுத்துக்கொள்வாங்க, இந்த கோர்ஸ்க்கு நான் 20,000 ரூபா பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. இந்த கோர்ஸ் பாருங்கள் 1.5 மாதத்தில் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே லைவாக போய் அப்ளை பண்ணும் போது, மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் எடுக்கும் போது, இந்த கோர்ஸ் படிக்கிற காலத்தில் இல்லாத டவுட் எல்லாமே மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் லைவாக உள்ளுக்கு இறங்கும் போது தான் வரும். ஒரு கோயினில் ட்ரேட் பண்ணும்போது பிரச்சனை வரும், மார்க்கெட் அனலைஸ் பண்ணும்போது பிரச்சனை வரும், கணக்கு பிரச்சனைகள் இருக்குது. அந்த நேரம் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும். எங்களை கான்டாக்ட் பண்ணணும். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2-3 மாதங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எங்களோட கான்டாக்ட்லேயே இருக்க வேண்டி வரும். புதிய விடயம் தானே, கொஞ்சம் நிறைய பிரச்சனை வரும், அதை சால்வ் பண்ணணும், அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளணும், அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஆகவே இந்த ஆஃப்டர் சர்வீசஸ் கூட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். யாருக்காவது ஒரு சாப்டர் விளங்காமல் இருந்தால் கூட நான் பர்சனலாக ஒரு ஜூம் ஒன்று போட்டு கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்றைக்கான பார்ட் விளங்க இல்லையா, அவருக்கு ஃப்ரீ டைம், எனக்கும் ஃப்ரீ டைம் கிடைக்கக்கூடிய அடுத்த நாளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஓகேன்னு சொன்னால் ஒரு ஃப்ரீ ஜூம் அவருக்கு தனியாக போட்டு கூட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த மாதிரி வேலைகள் நாங்கள் இன்னும் செய்து கொண்டு தான் இருக்கோம். ஓகே, அது ஒரு 1/2 hour 1 hour அவருக்கு விளங்கும் வரைக்கும், அவர் ஓகே விளங்கும் வரைக்கும் அந்த அவருக்கு நான் ஒரு செஷன் கூட தனியாக போய் கொண்டு இருக்கும். ஆகவே இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த 20,000 லைஃப் டைம். நீங்கள் இதுக்கு அங்கால பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் ஒரு விஷயம், இந்த 6வது பேஜில் லேர்ன் பண்ணுற நீங்கள் உங்களுக்கு இந்த கிளாஸ் இந்த முடியும் போது இந்த செஷன் உங்களுக்கு சரியாக விளங்கல்ல, அல்லது ஏதாவது ஒரு செஷன் மிஸ் பண்ணிட்டீங்க, ரெக்கார்டிங் பார்த்தாலும் விளங்க மாட்டேங்குது, அப்படி ஒரு இஷ்யூ இருந்தால் கூட நான் 7வது பேட்ச் அடுத்த பேட்ச் ஆரம்பித்து
அதில் கிளாஸஸ் நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் 7வது பெட்ஜிலையும் முழுமையாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம், அல்லது 8வது பெட்ஜிலையும் முழுமையாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம், அல்லது 9வது பெட்ஜிலையும் முழுமையாக எந்த ஒரு பெட்ஜுக்கும் நீங்கள் ஃப்ரீயாக உள்ளுக்கு என்டர் ஆகலாம். காரணம், எல்லா பெட்ஜுக்குமே நான் நடக்கக்கூடிய செஷன் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் நான் ஜூம் லிங்க் ஷேர் பண்ணுவேன். அது 1வது பெட்ஜில் இருந்து இப்போ 5 பெட்ஜ் முடிஞ்சிருக்கு, எல்லா பெட்ஜுக்குமே எல்லா ஜூம் லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுவேன். ஆகவே அவங்க விரும்புனாங்கன்னு சொன்னால் அன்னைக்கான டொப்பிக்கை பார்த்து இந்த டொப்பிக் எனக்கு விளங்கல, இன்னொருக்க லேர்ன் பண்ண நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் எனி டைம் இந்த ஜூமுக்குள்ளே வரலாம். என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஜூம் எப்பயுமே ஓப்பனில் இருக்கும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அது 100வது பெட்ஜாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 6வது பெட்ஜ் ஸ்டூடெண்ட் 100வது பெட்ஜு கூட உள்ளுக்கு வரலாம். ஆகவே அதெல்லாம் இந்த ஒரு பேமெண்ட் லைஃப் டைம் எல்லா விடயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரீ செஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 இன்றைக்கு இன்றைக்கு நாளைக்கு கொண்டு இருக்கு. அதையும் முடிச்சிங்கன்னு சொன்னால் ஃப்ரீ செஷன் முடிஞ்சிடும். செகண்ட் வீக் புதன்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கப்படும். ஸோ 2வது செஷன் ஃப்ரீ செஷன் 2. ஓகே, இன்றைக்கான செஷன் வருகை தந்த எல்லாருக்கும் நன்றி. அதே போல் ஏதாவது டவுட் இருந்தால் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ஓகே, டவுட் இருந்தால் கேளுங்க. கோர்ஸ் சம்மந்தமான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்குது, விரும்பினவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் அன்மியூட் பண்ணி கேட்கலாம். அல்லது இன்னைக்கு பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குனுச்சா? இது ஒரு புதிய விடயம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். மாதேஷ். ஓகே மாதேஷ், சரி உங்க மாதேஷ் தானே உடனே? ஓகே. ஓ மாதேஷ், எங்க இருந்து கதைக்கிறீங்கன்னு சொன்னீங்க? எனக்கு அன்னைக்கு லொகேஷன் சொன்னீங்க, எனக்கு மறந்துட்டேன். எங்க? பேட்டிக்குள்ள. ஓகே மாதேஷ், என்ன மாதிரி மாதேஷ், விளங்கக்கூடிய மாதிரி இருக்கா? ரைட், ஓகே மாதேஷ். ரைட், ஏதாவது டவுட் இருந்தால் அன்மியூட் பண்ணி கேட்கலாம் மற்றவங்களுக்கும். ஸோ நாளைக்கான செஷனும் ஃப்ரீயாக தான் நடக்குது. வாங்க வந்து பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் மட்டும் ஜாயின் பண்ணுங்க. அப்படி இல்லாமல் இல்லை இது நான் டீச் பண்ணுறது விளங்கலை அல்லது இதில் பயணிக்கிறது கஷ்டம் மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஃப்ரீ செஷனுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய விடயங்களை ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் லேர்ன் பண்ணி கொள்ளுங்கள். ரைட், வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஜூமை அப்போ நம்ம முடித்துக்கொள்வோம். 9:30 ஆக போகுது. ஓகேவா? ரைட், வேறு யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை ஃப்ரீ செஷனில் சந்திக்கலாம். ஓகே, குட் நைட், பை.